जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम जय श्री राधा गोपाल जी करणम श्री गौरांग महाप्रभु नित्यानंद करणम जय श्री रूप रघुनाथ करणம் जय श्री புரோபாதி மகாராஜ் கரணம் என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம பக்தி பிரிஷ கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்தருக்கும் வடிவனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் மீண்டும் பக்தி பிரிஷா கிளாஸ்ல கவனிக்கிறதுல ரொம்ப மிக மிக சந்தோஷம். பக்தி பிரிஷா கிளாஸ் தொடர்ந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நிறைய டாபிக்ஸ் நம்ம பேசி வரோம். இப்ப சமீபத்துல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வாரம் 1 மாசம் நம்ம பக்தர்களுடைய வேண்டுகோள் பக்தர்களோட ரிக்வஸ்ட் படி நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் கைட், அதாவது கிருஷ்ணா பக்தியில் அடிப்படை சில விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். முதல் வாரம் இஸ்கான் என்னன்னு சொல்லி பேசணும். 2வது வாரம் துளசி மகாராணி பத்தி பேசணும். 3வது வாரம் பாத்தீங்கன்னா திலக்கு வைக்கிறது, அப்புறம் திலக்கு வைக்கிறது பத்தி பேசியிருந்தோம். அப்புறம் நிறைய விஷயம் பேசியிருந்தோம். அப்புறம் லாஸ்டா கிளாஸ் பாத்தீங்கன்னா ஆல்டர் எப்படி இது பண்றது, அப்புறம் விக்கிரக முனுக்கு எப்படி நடந்துக்கிறது, அப்புறம் டெம்பிளோடைய ப்ரொசீடியர் எல்லாம் என்ன, அது ஆர்த்தி எல்லாம் எப்படி நடக்கும், எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேசிக்கான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். என்னென்ன பாடல்கள்லாம் ஒரு நாள்ல பாடப்படுது, காலையில் என்ன பாட்டு பாடணும், குருக்கு என்ன பாட்டு பாடணும், இந்த மாதிரி தெளிவா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? இது எதுக்காக நம்ம செய்தோமே ஆனால் பக்தி விஷா என்ற வகுப்பு நான் எப்போதும் சொல்றதுதான், அது மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். பக்தி விஷாக்கு ஒரு கைட்லைன் இல்லை. அதாவது எப்படின்னா இப்படிதான் இதான் பேசணும், இந்த டாபிக் தான் கிடையாது. நீங்க முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பக்திக்கு வளர்க்கறதுக்காக பிரச்சாரம் பண்றது, புதுசா வரவங்க சரி, நடுநிலையில் இருக்கிறவங்க சரி, ரொம்ப வருஷமா இருக்கவங்க சரி, எல்லா தரப்புக்கும் இந்த பக்தி விஷய கிளாஸ் ரொம்ப ஒரு முக்கியத்துவமான கிளாஸா மாறும். அதுல நம்ம முக்கியமா வெற்றிகரமா நம்ம முடிச்சிருக்கோம். இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா கிடைச்ச ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. தயவு செய்து ஒரு ஆள் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ஓகேவா? முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 1 மாசம் நம்ம ஃபுல்லா ஒரு பேக்கேஜ் கிளாஸ் நம்ம பார்த்தோம். அப்ப இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது சில தத்துவ விஷயங்களை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த வாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் உள்ள நம்ம போக போறோம். ஓகேவா? அது கிட்டத்தட்ட அது எவ்வளவு வாரம் வரும்னு தெரியல. அது பத்தி பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஞாபகப்படுத்துங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நீங்கள் டாபிக்கோட தலைப்பு என்னன்னா மகாபிரபுஸ் த டிவைன் மேட்னஸ். அதாவது தமிழ்ல என்னதுன்னா பகவானின் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தெய்வீக பரவச நிலை. எதுக்காக இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன், இதுக்கும் பல வகையான காரணங்கள் இருக்கு. இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம இந்த சம்பிரதாயத்துல பிரம்ம மத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்ம உள்ளுக்குள்ள வந்திருக்கிறோம். மேபி சில பேர் புதுசா இருக்கலாம், சில பேர் ரொம்ப நாளா இருக்கலாம், சில பேர் இதுல ரொம்ப பழைய ஆளா கூட இருக்கலாம், பழைய டிவோடியா கூட இருக்கலாம். ஆனா இந்த கிருஷ்ண பக்தியில பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயத்துல எவ்வளவு ஆச்சாரியர்கள் எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் அவருக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேப்டன் தான் பாத்தீங்கன்னா இந்த கௌடி வைஷ்ணவத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அந்த சைத்தன்ய மகாபிரபு அவர் சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரி. இன்னைக்கு நம்ம எப்போதும் இடையில நம்ம நிறைய ஆர்டிக்கல் பார்த்தோம்ல. இது இஸ் ஹோலினஸ் அலாதர சுவாமி மகாராஜ் அவர் ஐ திங்க் இது யூஎஸ்ல நினைக்கிறேன், யூஎஸ்ல கொடுக்கும் போது ஒரு கிளாஸோட ஆர்டிக்கல் அதை பத்தி அவர் முக்கியமா பேசியிருந்தாரு. அது நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்திருக்கேன். அப்ப கிருஷ்ண பக்தியில நம்ம உள்ளுக்குள்ள வந்தாலே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பல வகையான கேள்விகள் நம்ம மேல கேட்பாங்க. அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு யாராச்சும் 2-3 பேர் சொல்ல முடியுமா? இப்ப ஹரே கிருஷ்ணக்குள்ள நீங்க கிருஷ்ண பக்திக்குள்ள வந்துட்ட பிறகு, ஏன்னா இது மகாராஜ் கேட்கிறாரு, இது மாதிரிதான். ஓகேவா? அப்ப கிருஷ்ண பக்திக்குள்ள உள்ள வந்த பிறகு, நீங்க ஹரே கிருஷ்ணக்குள்ள வந்த பிறகு உங்களை சுத்தி உள்ளவங்க, உங்க சொந்தக்காரங்க, உங்க வீட்டுல உள்ளவங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சர்க்கிள், உங்களை சுத்தி இருக்கிற வட்டத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு என்னென்ன கேள்விலாம் கேட்டாங்க சொல்லுங்க போது. ஹரே கிருஷ்ணா, நீங்க கிருஷ்ண பத்தி வந்த பிறகு, ஹரே கிருஷ்ணால நீங்க ஜாயின் பண்ண பிறகு உங்களை சுத்தி உள்ளவங்க உங்களை என்னென்ன கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டாங்க, அது சொல்லலாம். ஷேர் பண்றது தான் உங்களோட அனுபவத்தை.
யாருக்கும் யாரும் கேள்வி கேட்கலையா? இல்ல அமைதியா இருந்துரும். ராஜன் எப்படி பதில் சொல்லிடுவாரா? பிரபு நான் ஷேர் பண்றேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பண்ணுங்க பண்ணுங்க மாதாஜி. அதுதான் மாதாஜி நான் கேள்வின்னு எதுவும் கேட்கல பிரபு. சைலண்டா பிடிக்கலன்றத ஒரு செயல்லையும் காட்ட ஆரம்பிச்சாங்க. கேள்வி கேட்கல. ஏன் அதுல சேர்ந்தீங்க, அதுல சேர்ந்தீங்கன்னு இல்ல, ஏன் கிருஷ்ணரோட இதுல ஃபாலோ பண்றீங்க, என்ன இது அப்படின்னு கேள்வி கேட்கல. ஆனா பிடிக்காத தனத்தை ஒரு செயல் நம்ம செய்யும் போது புதுசா இருக்கிற மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்டா செய்றீங்க, இது நம்ம இதுல சேர்ந்தது இல்லையே அப்படின்ற மாதிரி அது பார்க்க முடிஞ்சுச்சு என்னால. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரி கிருஷ்ணன். டெக்ஸ்ட்ல மாதாஜி என்ன மாதாஜி பேர் என்னது, MI10T ப்ரூவ் மாதாஜி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, வெங்காயம் பூண்டு இல்லாம எப்படியா சமைப்ப அப்படியும் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, வெரி குட். வேற உங்க அனுபவம் ஷேர் பண்ணலாம். இதுக்கு நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் விமலா மாதாஜி, விமலா தேவி மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தண்டவாத் பிரணாம் பிரபு. என்ன கேட்டாங்க, என்னன்னா நீங்க ஹரே கிருஷ்ணால சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. எஸ். நான் ஏற்கனவே சைவமா இருந்தேன். பிஃபோர் நான் கிருஷ்ணா கான்சியஸ்ல வந்தப்ப நான் பிரபுவை கல்யாணம் பண்ணி தான் எனக்கு கிருஷ்ணரை பத்தி எனக்கு தெரியும். அந்த டைம்ல என்ன என்னோட அப்ப நாங்கள ஒரு வில்லேஜ்ல இருந்தோம். அப்ப எல்லாம் கேட்டாங்க, அந்த வில்லேஜ் பீப்புள் என்ன கேட்டாங்க, நானும் பாக்குறேன் ராஜா பிரபுவோட ஒய்ஃப் டெலிவரி முடிஞ்சு எப்படி சைவமா இருக்க போறாங்க. டெலிவரி முடிஞ்சு, அப்ப நான் பிரெக்னன்ட்ல இருந்தேன். டெலிவரி முடிஞ்சு அந்த பந்தாங்கலாம் இருக்கும்ல, நீங்க எப்படி அந்த மாதிரி இருக்க போறாங்கன்னு நானும் பாக்குறேன். கம்பத்துல சவால் விட்டாங்க. பட் ஸ்டில் எனக்கு 32 இயர்ஸ் ஆச்சு. நான் ஸ்டில் சைவமா தான் இருக்கேன் பிரபு. சின்ஸ் 24. அதாவது உங்களை சேலஞ்ச் பண்ணாங்க, என்னத பண்ண போறா பார்க்கலாம்னு. ஓகே. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எங்க இருந்து கூப்பிடுறீங்க மாதாஜி? நீங்க டைப்பிங் பிரபு. டைப்பிங் மாதாஜி. ஓகே மாதாஜி, थैंक यू. அம்புஜா மாதாஜி மைக் வந்திருக்கீங்க, சொல்லுங்க அம்புஜா மாதாஜி. சொல்றது இருக்கா? வேற யாருக்கும் அடுத்தாச்சு ஒரு ஆள் ரெண்டு ஆளு? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. எங்க ஃபேமிலி, எங்களுடைய சொந்தக்காரனா கேட்டாங்க, ஹரே கிருஷ்ணா உள்ளுக்கு பூந்துக்கிட்டீங்களா அப்படின்னு. ஆமா, அப்புறம் பூந்துக்கிட்டீங்களா அப்படின்னு. அப்புறம் எங்க அம்மாவோட அக்கா குடும்பம், அவங்க பிள்ளைங்க எல்லாம் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க பிரபு. எந்த ஒரு தேவைன்னா ஒதுக்கி வச்சுட்டாங்க. எந்த கிட்ட தான் எங்க அம்மா வீடு, எங்க அக்கா பெரியம்மா வீடு கிட்ட தான் இருக்கும். எங்களை ஒதுக்கி வச்சுட்டு பிரபு ஏதோ ஒரு தேவைன்னா கூப்பிடுறது இல்ல பிரபு இன்ன வரைக்கும். அதாவது எட்டுப்பட்டி கிராமத்துல ஒதுக்கி வைக்கிறேன், ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒதுக்கி வச்சாங்க. ஒரு நல்லது கெட்டதோ எதுவும் கூப்பிட மாட்டாங்க. நெக்ஸ்ட் தாமான் தான் பிரபு, அப்படி எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க பிரபு. ஓகே ஓகே. அதாவது கிருஷ்ணனை போய் கும்பிட வேற யாராச்சும் கூட கும்பிட்டுருக்கலாம், அதானே? தேவரை வழிபாடு பண்ணா பூந்துக்கிட்டீங்கன்றாங்க. அதான் எங்களுக்கும் விளங்கல பிரபு. இல்ல விளங்கும். இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஃபுல்லா முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பா விளங்கும். வெரி குட், வெரி குட். ஹரே கிருஷ்ணா பிரபு. அடுத்து சொல்லுங்க. சொல்லுங்க மாதாஜி. பிரபு, என் கூட பிறந்தவங்க 2 அக்கா 3 தம்பிங்க. 2 அக்காவும் பேசுறது இல்ல இப்ப. நீ அதுல போய் பூந்துக்கிட்டிய. இப்ப நாங்க கிடா வெட்டி எல்லாம் சாமி கும்பிட்டோம்னா நீ வரமாட்டிய. அதாவது ஏன் நீ கிருஷ்ணர் பக்தியில ஏன் போய் பூந்த? ஏன் நீ பூந்த? இப்ப அடிக்கடி வீட்டுக்கு வர முடியலல்ல, உன் வீட்டுக்கும் எங்களுக்குள்ள வெக்கமா இருக்கு. எல்லாம் கேக்குறாங்களா, என்ன உங்க தங்கச்சி இதுல போய் பூந்துட்டாங்க? இல்ல அவங்களோட 4 வருஷமா இல்ல அவங்களோட கோரிக்கை என்னதான் கிருஷ்ணர் ரிஜெக்ட் பண்ணி தான் நாங்க வரோம், அதானே? நீ வீட்டுக்கு வர போக இருக்கலாம்ல. இப்ப நீ வரலனாலும் நாங்க வருவோம்ல அப்படின்னு கேட்டு 4 வருஷமா தொடர்பு இல்ல பிரபு. வெரி குட், வெரி குட், வெரி குட். பரவாயில்ல, பாப்போம். இதுக்கப்புறம் இதுக்கு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம. இதுக்கப்புறம் வேற அடுத்து இன்னும் ஒரு ஆளு ஏதாச்சும் ஓகே. விஜயா மாதாஜி சொல்லுங்க, அப்புறம் கௌரி மாதாஜி. விஜயா மாதாஜி சொல்லுங்க. என் வீட்டுல என் மகன் கேட்டாரு பிரபு, ஆமாமா உங்களுக்கு என்னமா தெரியும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இதுதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி என்னை ஏசினார் பிரபு. அவரும் என்கிட்ட ரொம்ப முகம் காட்டுவாரு.
நான் சைவமா இருக்கிறது, வீட்டுல அசைவம் சமைக்கிறது இல்ல, ஃபுல்லா சைவமா ஆக்கிட்டோம். இப்ப வரைக்குமா? இப்ப வரைக்குமா இல்ல ஆமாங்கம்மா. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டாரு பிரபு. அந்த அளவுக்கு என்ன இது பண்ணுறது இல்ல, பேசாம இருக்கிறாரு. ஓகே ஆனா சமைக்கல. அவரு வந்து அசைவம் வந்து ஆக்கிக்குவாரு. அவர் ஆக்க மாட்டாரு. அவரு வாங்கிக்குவாரு. ஒரு மைக்ரோவேவ் போட்டுக்குவாரு. அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்குவாரு. எங்க கூப்பிடுறீங்க மாதாஜி? நான் ஜேபி பிரபு. ஜேபி. ஓகே, வெரி குட் வெரி குட். சாரி, நான் ஏன் கேட்டுக்கிறேன்னா எனக்கு யாரை எங்க கூப்பிடுறது தெரியல. ஓகே, சொல்லுங்க நம்ம கௌரி மாதிரி சொல்லுங்க. தேங்க்யூ விஜயா மாதாஜி. ஓகே, ஹரிகிருஷ்ணா பிரபு. ஹரிகிருஷ்ணா மாதாஜி. கௌரி மாதிரி சொல்லுங்க. எங்கள் கௌரி மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பிரபு என்னைய வந்துட்டு வெடிப்பாங்க பிரபு. எப்படின்னா திலாக் போட்டா வெடிப்பாங்க. அப்புறம் என்னை பார்த்தாலே தம் மேரி தம்னு பாட்டு படிப்பாங்க. அது ஹரி ராமா ஹரி கிருஷ்ணான்னு. அப்ப என் மனசுல என்ன தோணுனா, பரவாயில்லையே அப்பயும் அவங்க வாயில வந்து பகவானோட நாமம் வருது அப்படின்னு. ஆனா சைவம் சாப்பிடுறது அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க பிரபு. திலாக் போடுறது அதான் நான் வந்து போட்டியா? வித்தியாசமா இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க. சரி, வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற வேற உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. உங்க மனசு தோணுன்னு சொல்லலாம். வேற ஜாதி. ஜியோமி யாரு? ஹரிகிருஷ்ணா பிரபு, ஹரிகிருஷ்ணா. எங்ககிட்ட கேட்டது வந்து பிரபு, நீங்க இதை சாப்பிட மாட்டீங்க, அதை சாப்பிட மாட்டீங்க, அப்புறம் என்னதான் சாப்பிடுவீங்க? புல்லா கடிச்சா நீங்க புல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டு எங்களை வடிச்சிருக்காங்க பிரபு. வெரி குட் வெரி குட். ஹரிகிருஷ்ணா. ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா. வேற வேற பேசிருக்கீங்களா? கடைசி யாராச்சும் ஒரு ஆளு இது க்ளோசிங் பண்ணலாம். ஒரு ஆளு ஒரு 3 செகண்ட், ஒரு 5 செகண்ட் கொடுக்குறேன். யாராச்சும் ஒரு ஆளு. சரி, யாரும் இல்லையா சொல்றதுக்கு? ஓகே, அதாவது மகாராஜ் இதை கேட்கும் போது இப்படிதான் நிறைய பேர் வந்து அங்க உள்ள பக்தர்களும் நிறைய பேர் வந்து பதில் சொன்னாங்க. அதாவது வந்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால வந்து இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்களை போய் ஈடுபடுற. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன வயசுல போயிட்டு இந்த ஹரிகிருஷ்ணால போய் நம்ம ஜாயின் பண்ணிட்டியே, வயசான பிறகு போயிருக்கலாமே. அடுத்து வந்து ஐயோ ஹரிகிருஷ்ணா பூந்துட்டா அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான், எந்த பொறுப்பு எடுக்க மாட்டான், குடும்பத்தை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே. என்ன அடுத்து ஆனது எந்த ஒரு கடமையும் வந்து முழுமையா செய்து முடிக்காம அவன் பாதிலே விட்டுட்டு போயிடுவானே. இந்த மாதிரி பல வகையான கேள்விகள் வந்து கேட்பாங்க சொல்லி ஆச்சாரியர்கள் மகாராஜ் வந்து சொல்றாங்க. அப்ப பல வகையான கேள்விகள் வந்து இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம ஜாயின் பண்ணும்போது, இல்ல கிருஷ்ண பக்தியை உங்களுக்கு பிடிச்சி இதுக்குள்ள வரும்போது பல வகையான கேள்விகள் வந்து இந்த சமுதாயத்தை சுத்தி நிறைய பேருக்கு இருக்கும். ஓகேவா? இதுல நம்ம எதுக்காக நம்ம வந்து கிருஷ்ண பக்திக்கு வரோம், இதுல நம்மளுடைய நோக்கம் என்னது, அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றிருக்கோமா, அதை பத்தி இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அக்கார்டிங் டு மகாராஜோடைய அவருடைய ஆர்டிகல், அதுல இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம கொஞ்சம் விஷயங்கள் பேச போறோம். ஓகேவா? கிருஷ்ண பக்தி எதுக்காக நம்ம இவ்வளவு சவால்கள் சுத்தி, சொந்தக்காரங்க சுத்தி வந்து வீட்டுல உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வேலை செய்யற இடத்துல இல்ல பிசினஸ் செய்யற இடத்துல அக்கா, பக்கத்து வீட்டு அக்கா, பின்னால் இருக்கிற ஆண்டி, அங்க இருக்கிற அண்ணன், இது போல எல்லாரையும் பகைச்சி யாருக்குமே பிடிக்காம இருந்தாலும் நம்ம இந்த கிருஷ்ண பக்தியில் நம்ம வருவோம் அப்படின்னு இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் நம்ம இதுக்குள்ள வந்து பரவாயில்ல நம்ம வருவோம் அப்படின்னு வர வச்சது அது எது? இவ்வளவு எதிர்ப்புகளும் தாண்டி இதுக்குள்ள வர வச்சது எது? அது கிருஷ்ணாதான் பிரபு. அவரோட அழகும் அவரோட இது பார்த்துதான் பிரபு நானா வந்தேன். அது பதில் அது இல்ல மனதே. கிருஷ்ணரே எல்லாருக்கும் பொதுவானாச்சே, உங்களுக்கு மட்டும் தனியா வீட்டுல வந்து மனச ரொம்ப கவர்ந்துட்டாரு பிரபு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம விடாம அவரை பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கோமே. அது ஓகே தான் மனதே. ஆனா இதுக்கு மேல இன்னொரு பதில் இருக்கு. கிருஷ்ணர் எல்லாருக்கும் பொதுவான நல்ல பதில் தான், ஆனா இன்னொரு பதிலும் இருக்கு. வெரி குட். சொல்லுங்க பக்தி பிரபு. பக்தியா மதி? பக்தி எல்லாம் பிறகு மதி, அதெல்லாம் அடுத்த டாபிக். கொண்டு வருது எது? சொல்லுங்க கௌரி மாதாஜி. வைராக்கியம் பிரபு. வைராக்கியமா? வைராக்கியம் சரி, பார்ப்போம். அடுத்து வேற யாரு? எது உங்களுக்கு கொண்டு வந்தது? அந்த எது கொண்டு வந்து தெரியுமா? நான் சொல்றேன் பிறகு. சொல்லுங்க பிரபு.
ஒவ்வொரு தடவும் கிளாஸ் கேட்கும்போது பிரபு டவுன் ஆயிருவேன், இதுல இருந்து வெளியாயிருவோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை முத வரும்போது. முத கொண்டு வரும்போது நீங்க கிளாஸ் கேட்டீங்களா? கிளாஸ் போனதுதான் பிரபு. முத கிளாஸ் போனதுல இருந்து தான் எனக்கு வந்து கிருஷ்ணர் பத்தி தெரியும். பகவத்கீதை கிளாஸ்ன்னு விட்டாங்க. ம். அங்க போனோடனே நம்ம பகவத்கீதை தான் படிக்க போறோம், அதுல இருந்து எக்ஸ்பிளனேஷன் அதை பத்தி சொல்லுவாங்கன்ட்டுன்னு. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே தெரிய ஆரம்பிச்சு, ஓ கிருஷ்ணர்னு ஒரு அவரை கடவுளா பூஜிக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஓகே, வெரி அப்புறம் குட். ஒவ்வொரு தடவையும் டவுன் ஆகும் போதெல்லாம் ஒருத்தவங்க கிளாஸ் கொடுக்கும் போது கொஞ்சம் ஆப் ஆகும் நம்மளோட எனர்ஜி. ஓகே, அவரை விடக்கூடாது, பிடிச்சிக்கணும்ன்ற மாதிரி அப்படி கண்டினியூ பிரபு. வெரி குட், ஹரே வெரி குட். ஹரி கிருஷ்ணா மதி. அது சொல்லிருக்காங்க கீர்த்தன் பஜன். ஓகே, கௌரி மதஜி, இந்த பதில் நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? பிரபு ஏற்கனவே நீங்க வந்து அந்த அனர்த்தங்கள் பத்தி பேசும்போது இது சொல்லியிருக்கீங்க பிரபு. வெரி குட். கௌரி மதஜிக்கு ஒரு கைத்தறி கொடுக்கணும் எல்லாரும். காரணம் பல வகையான காரணங்களால கௌரி மதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெக்ஸ்ட்ல போட்டிருக்காங்கன்னா சுக்குர்த்தி. எஸ், இந்த சுக்குர்த்தி வந்து என்னதுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சுக்குர்த்தி வந்து என்னதுன்னா, எஸ் கைத்தறி கொடுக்கலாம், எல்லா கைத்தறி கொடுக்கலாம். சுக்குர்த்தி வந்து என்னதுன்னா, இந்த சுக்குர்த்தி நம்மளுக்கு முந்தைய பிரிவில, அதாவது இந்த பிரிவுக்கு முந்தைய பிரிவில நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கோமோ அதுதான் சுக்குர்த்தி சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதிரி. பேங்க்ல காசு படிக்கிறோம், அந்த பேலன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு பேலன்ஸ் நம்ம கிட்ட ஒரு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். அந்த சுக்குர்த்தி 3 வகைப்படுது. ஒண்ணு கர்மா உன்முக்கிய சுக்குர்த்தி, 2வது ஞான உன்முக்க சுக்குர்த்தி, 3வது பக்தி உன்முக்க சுக்குர்த்தி. ஓகேவா? யாராச்சும் கிடைக்கலாம் சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன். கர்மா உன்முக்க சுக்குர்த்தி, ஞான உன்முக்க சுக்குர்த்தி, பக்தி உன்முக்க சுக்குர்த்தி. 3. கர்ம உன்முக்க சுக்குர்த்தி, ஞான உன்முக்க சுக்குர்த்தி அண்ட் பக்தி உன்முக்க சுக்குர்த்தி. இந்த கர்ம உன்முக்க சுக்குர்த்தி யாரு வந்து முந்தைய பிரிவுல அதிகமா சேர்க்கிறாங்களோ அவங்க இந்த பிரிவுல வந்து மனித பிரிவு எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த கர்ம உன்முக சுக்குர்த்தி என்னவா வேலை செய்யும்னா, அவங்க இந்த பிறந்த உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்றது, இந்த கர்மா உன்முக சுக்குர்த்தி இருந்துச்சுன்னா அவங்க வந்து நிறைய புண்ணிய காரியங்கள் செய்வாங்க, நிறைய தான தர்மங்கள் செய்வாங்க, நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க, பலனை எதிர்பார்ப்பாங்க. இதை செஞ்சா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், இங்க போய் இதுல விளக்கு போட்டா என்ன கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய தெய்வீக காரியமா இருக்கலாம், இல்ல ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சுயநலமா கூட இருக்கலாம். ஆனா அவங்க செய்வாங்க, அவங்க ஏதாவது செய்வாங்க மக்களுக்காக. அதான் கர்ம உன்முக சுக்குர்த்தி. எஸ் பயஸ் ஆக்டிவிட்டி. எஸ் மதுஜி. ஞான உன்முக சுக்குர்த்தி முந்தைய பிரிவில் அதிகமா வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரிவில வந்து என்ன நடக்கும்னா, நிறைய வந்து முக்தி அடையணும், சொர்க்கத்தை போகணும், இல்லைன்னா வந்து எங்கேயாச்சும் முக்தி அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த முக்தி அடையக்கூடிய மென்டாலிட்டி அதிகமா இருக்கும். இந்த மெடிடேஷன் போறது, இந்த ஸ்பிரிச்சுவலுக்குள்ள வர்றது, அப்புறம் தியானம் பண்றது, இந்த யோகா பயிற்சிக்குள்ள வர்றது, இந்த கண்ணை மூடி அரை கண்ணத்துல அப்படியே வந்து மகாவத பாபாஜி இருப்பாள் அந்த மாதிரி கொஞ்சம் தியானம் பண்றது, இந்த மாரி முக்தி பாதையை தேடி வந்து போகும் இந்த ஞான உன்முக சுக்குர்த்தி இருந்துச்சுன்னா. ஆனா யாருக்கு பக்தி உன்முக சுக்குர்த்தி இருக்கோ, அந்த பக்தி உன்முக சுக்குர்த்தி இருந்தால் மட்டும்தான் கிருஷ்ண பக்திக்குள்ள நீங்க ஸ்டெப் எடுத்து உள்ளுக்குள்ள வைக்க முடியும். ஏன்னா கிருஷ்ணா பக்தி வந்து பாத்தீங்கன்னா அது கர்மா ஞானம் இதெல்லாம் தாண்டி அது வந்து பியாண்ட் த கர்மா அண்ட் ஞானம். அது வந்து பக்தி உன்முக சுக்குர்த்தி இருந்தால் மட்டும்தான் நீங்க கிருஷ்ண பக்திக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். அதனாலதான் நீங்க ஒரே வயிற்றுல பிறந்த ஒரு அம்மாக்கு பிறந்த ஒரு 4-5 பேர் இருந்தாலும் அந்த 4-5 பேர் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைங்க எல்லாருமே ஒரே அம்மா வயிற்றுல பிறந்திருந்தாலும் அவங்களுடைய சுக்குர்த்தி வேற 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 சுக்குர்த்திகளாக இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு ஆத்மாக்களும் தனித்தனி ஆத்மாக்கள். நீங்க ஒரே அம்மா கூட அம்மா வயிற்றுல பிறந்திருக்கலாம், ஆனா எல்லாருமே தனித்தனி ஆத்மாக்கள், எல்லாரோட ஹிஸ்டரியும் வேற வேற. இதுக்கு முன்ன வந்து இப்ப இருக்கக்கூடிய உங்களோட அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து போன பிள்ளை நாங்க அக்கா தங்கச்சி தான் இருந்திருப்போம், அண்ணன் தம்பி தான் இருப்போம், கிடையாது. நீங்க வேற ஜோன்ல இருந்திருப்பீங்க, அவங்க வேற ஜோன்ல இருந்திருப்பாங்க, அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்ப எல்லாம் ஒரே ஃபேமிலி இருக்கீங்க. நாளைக்கு நீங்க வேற ஜோனுக்கு போயிருவீங்க, அவங்க வேற ஜோனுக்கு போயிருவாங்க, அதுக்கப்புறம் வேற வேற போயிட்டே இருக்கும். இங்க யாரும் வந்து நிரந்தரமான அண்ணனும் கிடையாது, நிரந்தரமான தம்பியும் கிடையாது, நிரந்தரமான அக்கா கிடையாது, நிரந்தரமான தங்கச்சி கிடையாது, நிரந்தரமான அப்பா கிடையாது, நிரந்தரமான மனைவி கிடையாது, நிரந்தரமான அம்மா கிடையாது.
யாருமே யாரோட உறவும் இங்க நிரந்தரம் கிடையாது. இங்க இருக்கிற ஒரே ஒரு உறவு நிரந்தரமா இருந்தா ஆனது நான் ஹன்னியதே ஹன்னியமானே சரீரே. அதாவது வந்து பகவான் கிருஷ்ணருடைய நித்தியமான உறவு தான், ரிலேஷன்ஷிப் தான் இஸ் இட்டர்னல், அதான் நிரந்தரமான உறவு. அப்ப பல வகையான குடும்பங்கள் நம்ம பிறந்தாலும் ஒவ்வொருத்தரோட சுக்குர்த்தியோட கணக்கும் வேறுபடுது. அதனால ஒரே ஃபேமிலியில சில பேர் கிருஷ்ண பக்தி ஏத்துக்குவாங்க, சில பேர் கிருஷ்ண பக்தி ஏத்துக்க மாட்டாங்க. அதுல நல்லா எல்லாருக்கும் நல்ல சுக்குர்த்தி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபேமிலியே கிருஷ்ண பக்திக்குள்ள மாற முடியும். அதே போல சில சமயத்துல கணவர் வந்து கிருஷ்ண பக்தியில் இருப்பாரு, மனைவி கிருஷ்ண பக்தி இல்லாம இருப்பாங்க. நீங்க நிறைய இடத்துல வந்து மனைவி கிருஷ்ண பக்தியா இருப்பாங்க, ஆனா கணவர் கிருஷ்ண பக்தரா இல்லாம நிறைய இடத்துல இருப்பாங்க. அப்ப அவங்க மாற டைம் இருக்கும். ஆனா அது கூட சமாளிச்சிடலாம். ஆனா வெரி டேஞ்சரஸ் வந்து என்னதுன்னா, கணவர் கிருஷ்ண பக்தியில இருந்து மனைவி கிருஷ்ண பக்தியில இல்லாம இருக்கும் போதுதான் அந்த குடும்பமே வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு ஒரு பெண்ணோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னதான் ஆம்பளை வந்து ஆம்பளால வந்து கிங், மேன் வந்து கிங் சொன்னாலும் இந்த குயின் வந்து இந்த பெண் குயின் இருந்தாதான் அந்த ஃபேமிலி ஃபுல்லா வந்து ரன் பண்ணும் எல்லாமே. அப்ப அந்த பெண் வந்து கிருஷ்ண பக்திக்குள்ள வரல, ஆண் கிருஷ்ண பக்திக்குள்ள வந்துட்டாருன்னா அந்த ஆணை வந்து தனிச்சையாக மட்டும்தான் கிருஷ்ண பக்தியை பண்ண முடியும். ஏன்னா அந்த பெண்ணோட அந்த அந்த என்ன சொல்றது, அவங்களோட என்வாயர்மெண்ட் வந்து அந்த முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தை வந்து அதை அப்படியே டாமினேட் பண்ணிடும், முழுக்க முழுக்க கொங்கர் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும், மற்றவங்க பிள்ளைங்க கிருஷ்ண பக்தி வர முடியாது, மனைவி வரல, அம்மா வரலன்னா பிள்ளைங்க வராது, யார் வர, அப்பா அப்பா மட்டும் தனி நிற்பாரு. ஆனா அம்மா வந்துட்டாங்கன்னா பிள்ளை கிருஷ்ண பக்தி கொண்டு வந்துடலாம், மற்ற எல்லாத்தையும் கொண்டு வரலாம், கொஞ்சம் கொஞ்சமா கணவரையும் கொண்டு வந்துடலாம். தட்ஸ் வை வந்து பாத்தீங்கன்னா சுக்குர்த்தி இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அப்ப யாருக்கு சுக்குர்த்தி இருக்கோ அவங்க மட்டும்தான் கிருஷ்ண பக்தி வர முடியும். அப்ப அந்த சுக்குர்த்தி வந்து பகவான் வந்து பாரபட்ச பார்த்து கொடுக்குறாரா, இவங்க தான் கிருஷ்ண பக்தி கிடைக்கும், இவங்களுக்கு தான் வந்து பக்தி சுக்குர்த்தி கிடைக்கணும், இவங்களுக்கு கிடைக்கூடாது அப்படி பகவான் பாரபட்சம் பார்க்கிறாரா? கிடையாது. பகவான் எல்லாருக்கும் சமமா தான் கொடுக்குறாரு. அதனால என்ன சொல்றாரு, எல்லாரையும் சமமா பார்க்கணும், எல்லாருக்கும் வந்து சமமா எல்லாமே கிடைக்கணும். வித்யா வினய சம்பனி பிராமணி கவியாச்சினி சுவிச்சவ சுவாபாகியஜ பண்டிதா சமதர்ஷனா. அதாவது நாயோ மிருகமோ இல்ல பிராமணனோ இல்ல ஒரு பசுவோ, இது யாரா இருந்தாலும் எல்லாரையும் நம்ம சமமா தான் பார்க்கணும். அப்ப எல்லாமே சமமா பார்க்கக்கூடிய பகவான் கிருஷ்ணர் எப்படி சில பேருக்கு பக்தி சுக்குத்தி கொடுக்குறாரு, சில பேருக்கு பக்தி சுக்குத்தி இல்லாம இருக்கு. சில பேர் தான் கிருஷ்ண பக்திக்குள்ள வராங்க, சில பேர் கிருஷ்ண பக்தி வரக்குள்ள. அப்ப பகவான் வந்து பாரபட்சம் பாக்குறாரா, பகவான் வந்து ஏற்றத்தாழ்வு பாக்குறாரா, பகவான் வந்து அவர் வந்து பிரிவினை பாக்குறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நம்மளுக்குள்ள வரலாம். ஆனா அது அப்படி கிடையாது. பகவான் அதனாலதான் எல்லாருக்கும் பக்தி சுக்குர்த்தியை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபுருவா வராரு. பக்தி சுக்குர்த்தி வந்து எப்படி கிடைக்கும்னா, நீங்க முந்தைய பிரிவுல பல வகையான பக்தி சம்பந்தமான செயல்களை நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ டைரக்ட் இன்டைரக்டா ஏதாச்சும் ஒரு பக்தி சேவையில நீங்க ஈடுபட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஸ்டோரி. அதாவது ஒரு பிராமணர், அவர் வந்து கிருஷ்ண பக்தி சேர்ந்தவர். அவரு வந்து என்ன பண்றாரு, ஒரு சாது வந்து வீட்டுக்கு போய் வந்துக்கிறாரு. அப்ப அந்த சாது வந்து ஒரு சன்னியாசி. அப்ப இந்த பிராமணர் என்ன பண்றாரு, அவருக்கு வந்து என்னது பிரசாதம் கொடுக்கறதுக்காக, அவர் கூட வந்து கூட சிஷியர்களுக்காக பிரசாதம் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாரு, அங்க ஒரு வேலைக்காரர் அங்க வந்து அந்த வாழை மர தோட்டம் வச்சிருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்றாரு, நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு 20-30 வாழை இலையை வந்து எனக்கு வெட்டி எனக்கு நீங்க வந்து அனுப்பி விடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப அந்த வாழை மர தோட்டக்காரர் என்ன பண்றாரு, அவர் வாழை இலை ஒரு 10-20-30 வாழை இலை வெட்டி அது வந்து ஒரு டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அதாவது ஒரு சைக்கிள் கட்டி ஒருத்தர் எடுத்து போறாரு. ஓகேவா? இப்ப அந்த சைக்கிள்ல எடுத்து வரக்கூடிய அந்த வாழை இலைய அந்த 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 டிரைவர், அந்த சைக்கிள் ஓட்டுறவர் என்ன பண்றாரு, எடுத்து வந்திருக்கும் போது ஒரு வாழை இலை இல்ல ஒரு வாழை என்ன பண்ணுது, அது வந்து கீழே வந்து தவறுதலாக அங்கேயிருந்து வெளியாகி கீழே விழுந்துருது. இதுல ரோட்ல இருக்கக்கூடிய அந்த சாலையில இருக்கக்கூடிய ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாரு, ஏன்பா இப்ப பாருப்பா வாழை இலை கீழே விழுந்துச்சு எடுத்துட்டு போப்பான்னு சொல்லி அந்த ஆளை நிப்பாட்டி இந்த வாழை இலை எடுத்து கொடுக்குறாரு. இப்ப அவர் வந்து அதை எடுத்து வச்சுட்டு போறாரு. ஓகேவா? இப்ப இது வந்து அந்த பெரிய ஸ்டோரியை நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். இப்ப இந்த கதையில வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா பாத்தீங்கன்னா, அந்த சாது கூட சேர்ந்த பல பக்தர்கள், அதுக்கப்புறம் சாதுக்கு பிரசாதம் கொடுக்கக்கூடிய அந்த பிராமணன்,
பிராமணருக்கு வாழை கொடுக்கக்கூடிய அந்த வாழைக்கார தோட்டக்காரர், வாழைக்கார தோட்டக்காரரை வெட்டி கொடுத்த அந்த வாழை எடுத்து போற அந்த டிரைவர், இந்த டிரைவர் வந்து போகும்போது அந்த இலை கீழே வந்துச்சு, அந்த இலையை வந்து எடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்ன ஒரு சாதாரண பொதுமக்கள் ஒரு நபர். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்து இந்த மெயின் கேரக்டர் இருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப இந்த 6-7 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இதுல அந்த சாதுக்கு பிரசாதம் கொடுக்கணும், ஒரு வைஷ்ணவருக்கு குருக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லி அது சேவையா நினைச்சு செய்யறது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பக்தி சேவை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுதான். அந்த சாது அந்த வைஷ்ணவருக்கு வந்து சேவை செய்ய நினைக்கிறாரு. ஆனா இந்த வாழை மரம் தோட்டக்காரரும் அந்த தோட்டத்துல இருந்து வேலை செய்யற அந்த டிரைவரும் அந்த வாழை இலையை எடுத்து டிரைவரும் அந்த வாழை இலையை வந்து கீழே விழுந்து அதை வந்து எடுத்துட்டு போங்க சொன்ன அந்த பொதுமக்கள் ஒரு ஆளும், இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் அந்த சாதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அந்த வாழை இலைய அது வந்து சாதுக்களுக்கு போறதுனால இந்த 3 பேரும் வந்து மறைமுகமாக அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. ஈவன் அந்த வாழைக்கார தோட்டக்காரர் வந்து அவர் காசு வாங்கிட்டு தான் அந்த வாழை இலை கொடுக்குறாரு. ஓகேவா? இந்த டிரைவர் என்ன பண்றாரு, அவரும் கூலிக்காக தான் வேலை செய்யறாரு. பொதுமக்கள் இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு என்ன மாதிரியான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். சும்மா போகிற போக்குல வந்து ஐயா இந்த கீழே வந்து எடுத்துட்டு போயா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா மறைமுகமாக அந்த பக்தி சேவையில இவங்களும் பங்கு எடுத்துக்கிறாங்க. இது என்ன ஆகும்னா இந்த சுக்குர்த்தி என்ன பண்ணும், உடனே அடுத்த பிள்ளை வந்து திடீர்னு வந்து உங்களை பக்தனை ஆக்கிறாரு. இந்த சுக்குர்த்தி என்ன பண்ணும், இந்த சுக்குர்த்தி அது வந்து டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியான சுக்குர்த்தி, அந்த சுக்குர்த்தி பக்தி சுக்குர்த்தியோட கிரேட் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க சீக்கிரம் மனித பிரிவியை எடுத்த பிறகு கிருஷ்ண பக்தி உள்ளுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அந்த அந்த சுக்குர்த்தி வந்து உங்களுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். உங்களோட இந்த பக்தி சுக்குர்த்தியோட லெவல் கொஞ்சம் கொஞ்சம் அந்த லெவல் குறைவா இருக்குன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 20 பிறவி, ஒரு 30 பிறவி, அந்த மாதிரி டைம் எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுக்குர்த்தி சேர்த்த பிறகு அது வரும். அதே போல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாச்சுன்னா அது டைம் எடுத்துக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு 6-7 பிறவிகள் 10 பிறவிகள் இந்த மாதிரி டைம் எடுத்து சுக்குர்த்தி எல்லாமே கொலெக்ட் பண்ணி என்ன ஆகும், ஒரு நாள் அந்த சுக்குர்த்தி உங்க முன்னுக்கு ஒரு பக்த ரூபத்துல முன்னுக்கு வந்து ஹரே கிருஷ்ணாமா இந்த மாதிரி வந்து புக்கு வாங்கிக்கிறீங்களா, ஹரே கிருஷ்ணாமா இந்த மாதிரி ஜெபமாலை பண்றீங்களா, நான் பிரசாதம் கொடுக்குறோம் வந்து சாப்பிடுறீங்களா, இன்னைக்கு வந்து எங்க டெம்பிள் ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கிறீங்களா. அப்ப திடீர்னு ஏதாச்சும் ஃப்ரெண்டு கூப்பாங்க, இந்த மாதிரி கிருஷ்ண பத்தி இருக்கு கோயில், ஹரே கிருஷ்ணா கோயில் நடக்குது, ஒரு நாள் என் கூட வாயேன். இந்த மாதிரி இந்த சுக்குர்த்தி வந்து ஒரு நபராக வந்து நம்மளைய இந்த டெம்பிளுக்குள்ள இந்த கிருஷ்ண பக்திக்குள்ள கொண்டு வந்து அங்க வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்பட வைக்கும். புரியுதா? அப்ப இந்த கிருஷ்ண பக்தியில வந்து சுக்குர்த்தி பத்தாதவங்க, ஆனா அவங்க சீக்கிரமாவே ஹரே கிருஷ்ணா டெம்பிளுக்குள்ள இல்ல கிருஷ்ண பக்திக்குள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா மேபி கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். கொஞ்சம் தடுமாற்றம் வருவாங்க, வரமாட்டாங்க, அப்புறம் 2 வாரம் வந்திருப்பாங்க, அதோட 6 மாசம் காரணம் போயிடுவாங்க, அப்ப திருப்பி வருவாங்க போவாங்க, அப்புறம் உள்ளுக்குள்ள போயிட்டு இப்படி வந்துட்டே இருக்கும். அப்ப சுக்குர்த்தி ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா கிருஷ்ண பக்திக்குள்ள கனெக்ஷன் வந்து கிருஷ்ண பக்திக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆனா வந்துட்ட பிறகு அந்த அந்த கிருஷ்ண பக்தி சுக்குர்த்தி அதிகம் பத்தாத போது என்ன பண்ணுன்னா அது திருப்பி அவங்க காண போயிடுவாங்க. மேபி அது திருப்பி என்ன பண்ணும், அடுத்த பிரிவுல அந்த சான்சஸ் வந்து கிடைக்கும். பகவான் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் கொண்டு வர்றதுக்காக கட்டும் உழைப்பை வந்து பகவான் போட்டு இருக்கிறாரு. அதுக்காக தான் என்ன பண்றாரு, எல்லா ஜீவாத்மாவுக்கும் சுக்குர்த்தி கொடுக்குறாரு. அந்த சுக்குர்த்தியை வந்து பகவான் எப்படி கொடுக்குறாருன்னா எஸ்பெஷலி கலியுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபா கீழே இங்க வந்து யாக்க தேரி தாரைக்காக கிருஷ்ண உபதேசா, அதாவது யார பாக்குறியோ எங்க போறீங்களோ எல்லார்கிட்டையும் கிருஷ்ணரை பத்தி பேசுங்க. அப்புறம் எந்த முடுக்கு எந்த உலகத்துல எந்த முடுக்கு இருந்தாலும் அங்க எல்லா இடத்துலயும் பகவான் நாம கீர்த்தனம் பரவட்டும். அதனாலதான் அவரோட சேனாதிபதியாக இருக்கக்கூடிய சில புரோபாதர், ஒன்னும் பல புரோபாதர் மட்டும் இல்ல, புரோபாதர் சேர்ந்த பல காட் பிராதர்கள், அது புரோபாதர் பண்ணக்கூடிய பல ஆச்சரியர்கள் எல்லாரும் கிருஷ்ண பக்தியை நாம சங்கீதம் எல்லா இடத்துலயும் பரவனாங்க. இந்த நாம சங்கீதம் என்ன பண்ணுனா இந்த நாம சங்கீதம் எல்லாருக்குள்ளயும் போகும். உதாரணத்துக்கு மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் கீர்த்தனம் பண்ணிட்டு வராங்க, அப்ப அவங்களோட சங்கீதனம் எல்லா இடத்துக்கும் போகும். அதே போல இப்ப நம்மளும் அவங்க வழிச்சுவட்டை பின்பற்றி அவங்களோட ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்மளும் ரோட்ல எங்கெங்கெல்லாம் போறோமோ அங்க நாம சங்கீதம் பண்றோம். சில பேர் பார்த்துட்டு போவாங்க, என்னடா பைத்தியக்காரன் கத்தி இருக்கிறானுங்க, இவங்க பிச்சை எடுக்கிறானுங்க போல, இவங்க வந்து இது பண்றாங்க, காசு கேட்கறாங்க போல,
இவனுங்க டொனேஷனே வந்துருவாங்க இவங்க. அப்புறம் இந்த பல பேர் பல வகையான விமர்சனம் வைக்கலாம். நான் எல்லாமே நான் ஓப்பனா பேசுவேன். என் கிளாஸ் என்னைக்குமே ஓப்பனா தான் இருக்கும். ஓகேவா? மறைச்சு பேசுறதெல்லாம் கிடையாது. நான் ஒண்ணுமே இன்னைக்கே பேசணும். அப்போ பல வகையான பேர் பல வகையான விமர்சனம் வைக்கலாம். நம்மளை பார்த்த பிறகு கதவு சாத்திட்டு போகலாம். நம்ம பார்த்துட்டு பிறகு பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்பலாம். அம்மா வீட்டுல எல்லாம் சொல்லிடு, ஏன்னா இதெல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா பல வகையான கமெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து நிறைய கொடுக்கலாம். ஆனா இந்த சமயத்துல இந்த நாம சங்கீதம் நடக்கும் போது அந்த சங்கீதம் அந்த சப்தங்கள் அந்த சவுண்டு வந்து போற இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அதுக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன், செடி கொடி கரப்பாம்பூச்சி பூனை நாய், இந்த காதுல எல்லாரோட காதுலையும் நீங்க கதவு அடைக்கலாம், நீங்க வந்து வீட்டை வந்து பூட்டிக்கலாம், நீங்க வேணாம்னு சொல்லிட்டு போலாம், நீங்க ஹரிகிருஷ்ணா பக்கத்துல பார்த்து பைத்தியக்காரன்னு நினைக்கலாம். ஆனா உங்க காதுக்குள்ள அந்த சவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாமலே உள்ளுக்குள்ள போயிடும். அது உள்ளுக்குள்ள போன பிறகு என்ன ஆகும்னா டங் ஒரு பாயிண்ட் சுக்குர்த்தி அது கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. அதே போல திடீர்னு எங்கோ ஒரு இடத்துக்கு போறோம், பிரசாதம் கொடுக்குறோம். அப்ப அந்த பிரசாதம் பொதுமக்கள் வாங்குவாங்க. ஓகேவா? வாங்கிட்டு அவங்க சாப்பிடுறாங்க. ஓகேவா? அப்ப அவங்க சுக்குர்த்தி வந்து கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி என்ன ஆகுனா அந்த சுக்குர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா கொலெக்ட் பண்ணி அது ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு அது அந்த கொலெக்ஷன் அந்த சுக்குர்த்தி மெச்சூர்ட் ஆன பிறகு அது என்ன பண்ணும்னா கிருஷ்ண பக்திக்குள்ள நம்மளை வந்து ஸ்டெடியா நிக்க வைக்கும். நம்மள கிருஷ்ண பக்திக்குள்ள நம்மளை கொண்டு வர வரைக்கும் இந்த சுக்குர்த்தி வேலை செய்யும். ஓகேவா? எப்படியாச்சும் நம்மளை கொண்டு வந்து இங்க தள்ளி விட்டுரும், வா வந்துருன்னு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து கல்டிவேட் பண்றோம், இந்த கிருஷ்ண பக்திக்குள்ள நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து உழைப்பை போட்டு எப்படி நம்ம கிட்ட அதுக்குள்ள இருந்து எப்படி நம்ம வந்து என்னது எல்லா வகையான அனார்த்தங்கள் அபராதங்களும் வெளியே வந்து எப்படி பகவான்கிட்ட போறோம், அது வந்து நம்மளுடைய முயற்சி பகவான் கருணை ரெண்டுமே பொறுத்திருக்கு. பகவான் வந்து கருணையை வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்து வர்றாரு. நீங்க பக்தர் இல்லாத பிள்ளைந்து ஆரம்பிச்சு நம்ம அசைவம் சாப்பாடுக்காவது ஆரம்பிச்சு எத்தனையோ பிரிவுகள் முன்னுக்குல இருந்து பகவான் கருணை கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. ஆனா எப்ப நம்ம கிருஷ்ண பக்திக்குள்ள வந்துட்டோமோ பகவான் கருணையை மட்டும் கொடுக்க மாட்டாரு, அங்க நம்மளோட உழைப்பும் வந்து நம்ம கொடுக்கணும், நம்மளோட எஃபர்ட்டும் அங்க போடணும். அதனால வந்து எப்பவும் சொல்லுவோம், தாமோதர லீலையில யசோதாம்மா கிருஷ்ணரை கட்டும் போது கட்ட முடியாது. அப்ப அங்க 2 இன்ச்சு பத்தல, 2 இன்ச்சு பத்தல. அப்ப என்ன அங்க தேவைப்படுது? ஆச்சரியம் என்ன சொல்றாங்க, அங்க 1 இன்ச்சு வந்து என்னதுன்னா கிருஷ்ணனோட கருணை, 1 இன்ச்சு வந்து என்னது யசோதாவுடைய உழைப்பு, யசோதாவுடைய முயற்சி. பகவான் நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு கருணை காட்டிக்கிட்டே வராரு. ஆனா நம்ம கிருஷ்ண பக்திக்குள்ள வந்த பிறகு அவர் கருணை கொடுக்குறாரு. ஏன்னா இன்னொரு நேரத்துல அதே நேரத்துல என்ன பண்ற, அவர் இன்னொன்னு எதிர்பார்க்கிறாரு, நம்மளோட உழைப்பு. அப்ப நம்ம ஏன் கிருஷ்ண பக்திக்குள்ள வந்து நம்ம வந்து இந்த கிருஷ்ண பிரேமைய இந்த 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 மகாபுரு அனுபவிக்கக்கூடிய இந்த ஆனந்தத்தை ஏன் நம்மளால அனுபவிக்க முடியலன்னா நம்மளோட உழைப்பு, நம்ம முக்கியமா நம்மளோட சின்சியர் நம்மளோட உழைப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. எதுக்காக நம்ம கிருஷ்ண பக்திக்குள்ள வரும், அது வந்து காலப்போக்கில் நம்ம என்ன ஆயிருது, அதை மறந்து போயிடுறோம். அதுதான் மிகப்பெரிய நம்ம கிருஷ்ண பக்திக்கு ஒரு தடுமாற்றம். ஆரம்பத்தில் வரும்போது கிருஷ்ணர் வேணும், கிருஷ்ணர் அழகு, கிருஷ்ணரை வந்து எப்படியாச்சும் அடைஞ்சோம் அப்படிதான் வரும். ஆனா காலங்கள் ஓட ஓட இந்த கிருஷ்ண பக்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பஞ்சாயத்து இதுக்குள்ள மூழ்கி போய் ஆரம்பத்துல நம்ம எந்த நோக்கத்துக்காக வந்தோம், ஆரம்பத்துல குரு வந்து எதுக்காக நம்மளுக்கு வந்து தீட்சை கொடுத்தாரு, ஆரம்பத்துல எதுக்காக நம்மள ஒரு பிரபு இல்லைன்னா ஒரு மாதாஜி இல்லை யாரும் நம்மள யாரும் எது கூட்டு வந்தாங்க, அந்த நோக்கங்கள் காணா போய் நம்ம ஏதோ வேற ஒரு என்ன சொல்றது செயல்களை நம்ம இந்த கிருஷ்ண பக்தி செஞ்சிருக்கோம். அதனாலதான் கிருஷ்ண பக்தி எதுக்கு வரும்னா நம்ம வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா நம்ம சேவையில நம்மள அதிகமா நம்மளை ஈடுபடுத்திக்கணும். அதுக்காக தான் நம்ம கிருஷ்ண பக்தி வரும். ஏன்னா இங்க சேவையை வந்து நம்ம அதிகமாக நம்ம வந்து பயிற்சி பண்ணும் போதுதான் நம்ம இந்த உடலை விட்ட பிறகு நம்ம பகவான் லோகத்தை போய் தொடர்ந்து அந்த சேவை கொண்டு பண்ண முடியும். நம்ம சேவையை நம்ம எஸ்கேப் பண்ணிக்கிட்டு சேவையில நம்ம வந்து என்ன பண்றது, சேவையில வந்து நம்ம வந்து பல வகையான ஏமாத்துக்களை ஏமாத்திட்டு இல்ல சேவையில வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து தப்பிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தோமே, ஆனால் நீங்க பகவான் லோகத்துக்கு போய் நம்ம என்ன பண்ண போறோம், அங்க சேவை தான் மெயின் பிரதானமான ஒரு என்ன சொல்லுவாங்க மெயின் விஷயங்களே. அங்க எல்லாமே சேவை தான், அங்க எல்லாமே சேவை 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 தான். அந்த சேவையே நம்ம இங்க செய்யறதுக்கு தயாரா இல்ல, அந்த சேவை செய்யறதுக்கே நம்ம வந்து ரெடியா இல்ல, அந்த சேவை செய்யறதுக்கு நமக்கு ஒன்றும் மனசு வரலன்னா அப்ப நம்மளுக்கு இன்னும் நிறைய பயிற்சிகள் தேவைப்படுது. நம்ம மனசு நம்மளோட சென்சஸ் நம்மளோட புலன்கள் ஒன்றும் பக்குவப்படலை.
அது ஒண்ணும் பௌதிகத்தோட நாட்டத்துல அதிகமாக இருக்கு. அப்ப அதனாலதான் நம்ம கிருஷ்ண பக்தி எதுக்காக வரும்னா, மெயின் விஷயம், விஷயம் வந்து என்னன்னா, நம்மளைய கிருஷ்ண பக்தியோட சேவையை ஈடுபடுத்தி அந்த சேவையில நம்ம வந்து ஆனந்தம் அடையணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைன் மேட்னஸ். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஆனந்தம். அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பெரும் ஆனந்தத்தை நம்ம அடையணும் சேவையில. இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நம்ம வந்து கிருஷ்ண பக்திக்குள்ள வரும். சேவை 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 சேவா விருத்தி, சேவை செய்யற மனப்பானை வளர்த்துக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, பல கிளாஸ்ல கேட்டிருக்காங்க, பிரபு நம்ம கிட்டே தான் சேவை கொடுக்குறாங்க பிரபு, நம்மளே தான் வச்சு வேலை வாங்குறாங்க பிரபு. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி உங்களுக்கு சேவை தொடர்ந்து கிடைக்குது, பிரபு என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க பிரபு, என்னைய வந்து பயன்படுத்தி என்னைய ஏமாத்துறாங்க பிரபு. நீங்க கிருஷ்ண பக்தி நல்லா ஞாபகம், கிருஷ்ண பக்தியில நீங்க வந்து எவ்வளவு சேவை செய்தாலும் அது வந்து எங்கேயுமே உங்களுக்கு இழப்பு கிடையாது. அட் த சேம் டைம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சேவை நீங்க செய்யலாம். உங்களால முடியல, ஆனா முடியாத பட்சத்துல ஆமான்னு சொல்லி அந்த சேவை வாங்கிட்டு நாளைக்கு வந்து உங்க உடம்புக்கோ இல்ல உங்களோட ஹெல்த்துக்கோ ஏதாச்சும் வரும்போது நீங்க திருப்பி வந்து குருவையும் கிருஷ்ணன் பிளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா சில சமயத்துல வீட்டுல நீங்க கிருஷ்ண பக்தியில இருக்கலாம், ஆனா வந்து ஃபேமிலியில வந்து கிருஷ்ண பக்தி இருக்க மாட்டாங்க. ஆனா கிருஷ்ண பக்தி சேவையெல்லாம் வந்து எடுத்து போட்டு நீங்க செய்யலாம். ஆனா நாளைக்கு ஏதாச்சும் உடம்பு வந்து சரியில்லாம போகும்போதோ இல்ல பிரச்சனை ஆகும் போதோ வீட்டுல உனக்கு என்ன பண்ணுவோம், கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க உங்களை மட்டும் குறை சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ணரை சேர்த்து குருவை சேர்த்து மொத்தம் எல்லாத்தையும் வந்து எல்லாரும் குறை சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து எதைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்ன சேவைகள் செய்ய முடியுதோ அந்த சேவைகள் நிரந்தரமா எடுத்து நம்ம செய்யணும். ஓகேவா? உங்களால கண்டிப்பா உங்க மனசாட்சி செய்யும், இந்த சேவை என்னால செய்ய முடியும், ஆனா நான் செய்ய மாட்டேன், நான் வந்து ஏமாத்த போறேன், அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா அதுக்கு உண்டான கூலிய பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா அந்த சேவையை நம்மளால செய்ய முடியும், நம்மளுடைய சென்சஸ் நம்ம புலன்களால நம்மளால செய்ய முடியும்னா அந்த சேவையை நீங்க தாராளமா எடுத்து செய்யலாம். ஓகேவா? அப்ப இங்க சேவை செய்து அந்த சேவையில ஆனந்தத்தை அடைந்து அந்த ஆனந்த சேவா ஆனந்தம் சொல்லுவாங்க, அந்த சேவையோட ஆனந்தத்தை வந்து அடையிறதுக்காக தான் இந்த கிருஷ்ண பக்திக்குள் நம்ம வரும். இந்த சேவையில நீங்க ஆனந்தம் அடைஞ்சாதான், சேவையில நீங்க வந்து ஹாப்பினஸ் வந்தாதான் நம்ம பகவான் லோகத்துக்கு போறதுக்கு தயாரா ஆகிறோம்னு சொல்லி அர்த்தம். பிரபு நான்லாம் எப்படிப்பட்ட சேவை செய்வேன் தெரியுமா பிரபு, நான்லாம் வந்து கிச்சன்ல பூந்து நான் கிச்சன் என்ன ஒரு ஆள் விட்டாலே போவேன், எல்லாம் சமைச்சிருவேன் பிரபு, என்னை போயிட்டு இந்த டெம்பிளோட டொய்லெட் கழுவிச்சிட்டாங்க பிரபு. ஏன் சேவை ஏதாச்சும் பிரிவினை இருக்கா? சேவையில வந்து இது உயர்தரமான சேவை. ஆல்டர்ல போயிட்டு பூஜை போட்டாதான் பிரபு எத்து பிரபு, அதான் பெரிய சேவை. அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க பிரபு. பின்னால இருந்து வேலை சேவை யார் பார்க்க போறா பிரபு? இந்த சாக்கடையை வந்து கூட்ட சொல்றாங்க, அதெல்லாம் யார் பார்க்க போறா பிரபு? இந்த பூஜாரி முன்னுக்கு 2 செஞ்சாதான் பிரபு, பூஜை செஞ்சாதான் பிரபு கெத்து பிரபு. கிளாஸ் கொடுத்தாதான் பிரபு, 10 பேருக்கு முன்ன பேசணும் தான் பிரபு நம்ம கெத்து பிரபு. இங்க வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. கிருஷ்ண பக்தியில நீங்க வந்து கிரௌடு பாக்குறாங்க, ஆள் பாக்குறாங்க, ஐயோ நம்ம ஆள் பார்க்காத சேவை செஞ்சிருக்கோமா, ஆள் பார்க்காத சேவை செஞ்சாதான் எல்லாரும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கிரெடிட் கிடைக்கும், அப்படிலாம் கிடையாது. சேவை நீங்க எங்க இருந்து செய்தாலும் ஓகேவா, நீங்க வந்து டெம்பிளுக்குள்ள செஞ்சாலும் சரி, டெம்பிளுக்கு வெளியில ஓட்ட செஞ்சாலும் சரி, எங்க சேவை செய்தாலும் அந்த சேவை பகவான் கண்டிப்பா பார்த்து கொண்டேதான் இருப்பாரு. அங்க முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நம்ம சேவை செய்யறோமா இல்ல எஸ்கேப் ஆகுறோமா, நம்ம மனசு சேவையில வந்து பக்குவப்பட்டிருக்கா, சேவையில பக்குவப்படலையா, இதுதான் இங்க முதல் கேள்வி. ஓகேவா? அப்ப அந்த சேவை அந்த வாட் பீப்புள் சேயிங் இஸ் ஓகே. அதனால பல பேர் வந்து நம்மள வந்து கிருஷ்ண பக்தியில பைத்தியமே கிருஷ்ண பக்தியை வந்துட்டான்னு சொல்லுவாங்க. எஸ் மகாராஜ் என்ன சொல்றாங்க, எஸ் பைத்தியம் தான். எதுல பைத்தியம்னா பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்ததுல நம்ம பைத்தியம் ஆகணும். நம்ம பகவான் சேவை செய்ததுல வந்து நம்மளோட கோல் இருக்கணும். ஓகேவா? அதுதான் நம்மளோட ஒரே எய்ம். பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்காக, பகவான் நம்மளோட சேவை ஹாப்பி ஆகுறதுக்காக நம்மளோட முழு முயற்சியும் அதுல இருக்கணும். நம்ம சேவை நல்லா ஞாபகம், சேவை வந்து நம்ம திருப்தி ஆகுது, ஐயோ எனக்கு நான் திருப்தி ஆகணும் அப்படி இல்லை, ஐயோ எங்க டெம்பிள் பிரசிடென்ட் திருப்தி ஆகணும், ஐயோ அந்த மாதிரி திருப்தி ஆகணும், இந்த பிரபு திருப்தி ஆகணும், அப்படி இல்ல. சேவை பகவான் திருப்தி அடைவதற்காக செய்யணும். பகவான் நம்ம சேவையில எப்ப திருப்தி அடைவாரு? நம்ம ஆச்சாரியர்கள் நல்லா ஞாபகம், நம்ம குரு ஆச்சாரியர்கள் சாஸ்திரங்கள் சொல்ற விதிகளை, ரூல்ஸ் ரெகுலேஷனை நம்ம சரிவர ஃபாலோ பண்ணி பிறகு வந்து நம்ம வந்து சேவைகளை செய்யும் போது பகவான் நம்மளோட சேவையில வந்து திருப்தி அடைவார். ஓகேவா?
பகவான் நம்ம சேவையில திருப்தி அடைகிறாரா இல்லையான்னு சொல்லி எப்படி நம்ம வந்து கண்டுபிடிப்பது? எப்படி நம்மளுக்கு தெரிய வரும்? பக்தர்களே கூறுங்கள். பகவான் நம்ம சேவையில திருப்தி அடைகிறாரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? சந்தீப் நம்ம சொல்லுங்க. குரு திருப்தி அடைஞ்சா கிருஷ்ணா திருப்தி அடைவார் பிரபு. ஓகே, வெரி குட், வெரி குட். பகவான் திருப்தி அடைஞ்சாரா இல்லையான்னு சொல்லி நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? வேற முக்கியமா இன்னொரு பதில் இருக்கு. குரு திருப்தி அடைஞ்சாருன்னா பகவான் திருப்தி, அது ஓகே. இப்ப அவங்க திருப்தி அடைஞ்சிருக்காங்களா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹரே கிருஷ்ணா பிரபு, நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பிரபு. ஓகே, வெரி குட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேவையில வந்து எப்படி வந்து பகவான் திருப்தி அடைஞ்சிருக்கிறா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல விஷயம் வந்து என்னதுன்னா, நீங்க அடுத்து நீங்க சேவை செய்யறதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஈடுபாடு அதிகமா வரும். நம்பர் 1 பாயிண்ட். 1 பாயிண்ட் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னதுன்னா, நீங்க அடுத்தடுத்து சேவை செய்யறதுல உங்களுக்கு வந்து அந்த சொல்லுவாங்க ஒலிண்டியரான சேவை, அதாவது வந்து சர்வீஸ் எட்டிடியூட், அதாவது சொந்தமாவே சேவை செய்யறதுக்கு முன்னுக்கு வரக்கூடிய அந்த பழக்கம், அந்த எட்டிடியூட், அந்த ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்கு வந்து ஸ்லோலி எரைஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் மேல வரும். சொந்தமா முன்னுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய பழக்கம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேபி இருக்கு, அந்த பேபிக்கு வந்து ஒரு அம்மா இருக்கா வச்சுக்கங்களேன். அந்த பேபி வந்து எதுக்கு அழுகுது, இல்ல இந்த டைம் ஆச்சுன்னா பேபிக்கு பால் கொடுக்கணுமே, இந்த பேபிக்கு சாப்பிட கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அம்மாக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம வந்து சேவையில நம்மளை ஈடுபடுத்த பகவான் நம்மளோட சேவையில கொஞ்சம் கொஞ்சமா திருப்தி அடைகிறாரு, குரு திருப்தி அடைகிறான்னா முதல் விஷயம் என்ன சிம்டம் கிடைக்குன்னா, நமக்கு வந்து பகவானுக்கு ஒண்ணு இப்படி செய்யலாமே, பகவானுக்கு சேவை ஒன்றும் செய்யலாமே, பகவானுக்கு நம்ம இது செய்யலாமே அப்படின்னு ஒலிண்டியராக தன்னிறைச்சியாக, அதாவது வந்து செல்ஃப் ரியலைஸ் உள்ளுக்குள்ளேருந்து அந்த ஸ்பான்டேனியஸான பக்தி சேவை, எஸ் கரெக்டான வேர்ட்ஸ், ஸ்பான்டேனியஸான பக்தி சேவை உள்ளுக்குள்ளேருந்து உங்களுக்கு அரைஸ் ஆகும். தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் சிம்டம். இதான் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, இதுதான் முதல் சிம்டம். ஏன்னா அந்த ஸ்பான்டேனியஸான அந்த அந்த சேவையோட மனப்பணம் வர உங்களுக்கு என்ன ஆகும்னா, அது உங்களுக்கு ஹாப்பினஸ், பிளஷர் கிடைக்கும். அந்த ஹாப்பினஸை நீங்க அனுபவிப்பீங்க. இது யாராலையும் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது, நீங்க காசு கொடுத்து வெளியே வாங்க முடியாது, இந்த பௌதிக உலகத்துலயும் அது கிடைக்காது. அந்த சேவா ஆனந்தம் என்ன பண்ணும், அதான் சேவா ஆனந்தம். ஓகேவா? பிரம்மானந்தம் என்ன சேவானந்தம் ரெண்டு இருக்கு. பிரம்மானந்தம்னா முக்தி அடையிறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு, அதான் பிரம்மம்னா வந்து முக்தி. அந்த ஆனந்தத்தை விட சேவா ஆனந்தம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேவை செய்யறதுல அதுல ஆனந்தம் கிடைக்கும். மற்றவங்களுக்கு கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுக்கறது, கிருஷ்ண பக்தர்களுக்காக உதவி செய்யறது, டெம்பிள்ல சேவை செய்யறது, ஜபம் பண்ணுவது, அழக குருவை சொல்றதை கேட்கறது, அப்புறம் வந்து சட்சங்கத்துல கலந்துக்கிறது, இது எல்லாமே சேவைகள் தான். பாத்திரம் கழுவுறது, டாய்லெட்டை கழுவுறது, வெளியில சாக்கடைகளை அள்ளுறது, சென்டரை கூட்டுறது, வெளியில இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ளுறது, சாப்பிட்டு வச்சு போட்டு இந்த மிச்சத்தை குப்பைகள்லாம் குட்டுறது, ஹோட்டல்ல சேவை செய்யறது, மாப் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே சேவைகள் தான். இவன் வந்து நீங்க இந்த விண்டோ இருக்குல்ல, கதவுலாம் இருக்குல்ல, ஜன்னல்லாம் இருக்குல்ல, ஜன்னல்ல இந்த கம்பிலாம் இருக்கும் பாருங்க, அந்த கம்பியில இருக்கிற தூசி துடைக்கிறீங்களா, அதுவும் சேவை தான். எல்லாமே சேவை தான். அப்ப இந்த சேவைகளை செய்ய 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 என்ன ஆகும், சேவா ஆனந்தம் வரும். இதுதான் இது வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, பகவான் நம்மளுடைய சேவையில திருப்தி அடைகிறாரு. அவரை திருப்தி அடைகிறதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் தேவைப்படுது. என்னதுன்னா, நம்ம செய்யும் போது எந்த சேவை செய்தாலும் சலிச்சுக்கிட்டு செய்யாம, கஷ்டப்பட்டு செய்யாம, விருப்பம் இல்லாம செய்யாம, ஒரு இன்பத்தோட பகவான் திருப்திக்காக, குருவோட திருப்திக்காக நம்ம சேவை செய்யும் போது என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு அந்த பகவான் நம்மளோட சேவை திருப்தி அடைவார். நீங்க கஷ்டப்பட்டு சேவை செஞ்சு, விருப்பமெல்லாம் சேவை செஞ்சு, அதை பகவானை ஏத்துக்கிட்டு அப்படி ஒண்ணு அவர் வந்து சேவை செய்யாம அவர் குறைஞ்சு போய் அவருக்கு கிடையாது. அவருக்கு லக்ஷ்மி சஹசிர சம்பரம சேவையமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. அவருக்கு 1000 லட்சுமிகள் சேவை செய்து காத்து இருக்கிறாங்க, சேவை செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. ஓகேவா? நம்ம சேவை வாங்கிதான் அவர் வந்து பொழைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம அவருக்கு சேவை செய்யும் போது என்ன நடக்குது, நம்மளுக்கு தான் அதுல பெனிஃபிட் கிடைக்குது.
நம்ம அவருக்கு அன்போடு சேவை செய்யும் போது என்ன நடக்குது, நம்மளுக்கு தான் அந்த நம்மளுக்கு சேவை கிடைக்குது, நம்மளுக்கு தான் அன்பு என்ன கிடைக்குது. பாருங்க, வித்யா வினய அது இல்ல ஒண்ணு என்னன்னா சேத சததான் யுக்தானா பஜாந்தி பிரதி பூர்வகம். அதாவது சேவையை வந்து பிரதி பூர்வகமா செய்யணும், இன்பத்தோட சேவை செய்யணும். அப்படி இன்பத்தோட சேவை செய்யணும், அன்போட சேவை செய்யிட்டே இருந்தீங்கன்னா பகவான் அதுக்கு என்ன கூலி கொடுக்குறாருன்னா ததாமி புத்தி யோகம், புத்தி யோகத்தை கொடுக்குறாரு, சரியான புத்தி கொடுக்குறாரு. எந்த நேரத்துல என்ன பண்ணணும், பக்தி எப்படி செய்யணும், எப்படி சின்சியரா, அந்த சின்சியரிட்டிலாம் பகவான் கொடுப்பாரு ஆட்டோமேட்டிக்கா. அதனாலதான் அதுதான் நமக்கு வந்து உண்மையான அந்த ஆனந்தத்தை பெருங்கடல்ல, ஆனந்தம் என்ற அந்த சாகரம், இந்த கடல்ல நம்ம அப்படியே மூழ்க முடியும். இதுக்காக தான் நம்ம கிருஷ்ண பக்திக்குள்ள வரும். அப்ப நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்திக்குள்ள வந்து பிறகு இந்த ஆனந்தத்தை நம்ம உணரும் போது நம்மளுக்கு முக்கியமா ஒரு விஷயம் நடக்குது. என்னதுன்னா, நான் இந்த உடம்பு இல்ல, இந்த பாடிலி கான்சியஸ்னஸ், இந்த உடல் உணர்வு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம காணா போயிருது. அப்ப இந்த உடல் உணர்வு, இந்த வந்து இந்த பாடிலி கான்சியஸ்னஸ், இந்த உடம்போட உணர்வு, நான் இந்த உடம்பு இல்ல உணரும் போது என்ன ஆகிருதுன்னா நம்ம ஒன்னும் அதிகமான ஆனந்தத்துக்குள்ள வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த உடலோட உணர்வு, இந்த பாடிலி கான்சியஸ்னஸ் இருக்கிறனாலதான் இந்த பாடிலி சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் மேல ஒன்னும் வந்து பல வகையான எண்ணங்கள் இருக்கு, பல வகையான அட்டாச்மெண்ட் இருக்கு, பல வகையான பற்றுதல் இருக்கு. ஆனா சேவைகள் செய்ய 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 என்ன ஆகுதுன்னா இந்த பாடிலி கான்சியஸ்னஸ், இந்த உடல் ரீதியான உணர்வு வந்து காணா போன பிறகு நீங்க ஆத்மா, இங்க எல்லாமே ஆத்மா, அங்க பரமாத்மா பகவான் கிருஷ்ணர். அப்ப அந்த பிளாட்ஃபார்ம் வரும்போது நீங்க எந்த கவலையும் எந்த ஒரு சோகத்தையும் உங்களை வந்து டாமினேட் பண்ணாது, உங்களை வந்து சோகப்படுத்தாது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஏஞ்சல் மாதிரி, சிறகு அடித்து பறக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பகவானுக்கு நீங்க வந்து அந்த இன்ப கடல்ல வந்து நம்ம மிதக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பகவான் லோகத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. அங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவாத்மாவும் பகவான் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆன்மீக லோகத்துல. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இங்க பௌதிக லோகத்துல என்ன பண்றோம்னா, நம்ம எல்லாரும் நம்மளோட பாடிலி ரிலேஷன்ஷிப், உடம்பு ரீதியான உறவுகள் மீது கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆன்மீக லோகத்துக்கும் பகவான் லோகத்துக்கும், ஆன்மீக லோகத்துக்கும் இந்த பௌதிக லோகத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, அங்க ஒவ்வொரு ஜீவாவும் தனிப்பட்ட முறையில எல்லாரும் பகவான் கனெக்ஷன்ல இருப்பாங்க. ஆனா நம்ம இங்க ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒன்னொரு ஜீவாத்மா கிட்ட கனெக்ஷன்ல இருக்கும். அதுதான் இங்க பிரச்சனை. அதனாலதான் இங்க பற்றுதல் வருது. அப்ப அந்த ஜீவாத்மா செத்து போகும், அந்த ஜீவாத்மா வந்து அந்த போடியில செத்து போய் வேற போட போகும்போது இந்த ஜீவாத்மா அழுகுது. அப்ப அந்த ஜீவாத்மா வந்து என்ன ஆகுது, இதுதான் என்னோட அடுத்தவனே, இதுதான் என் கணவர், இதுதான் என் மனைவி, இதுதான் என் பிள்ளை, இதுதான் என் அப்பா, இதான் நினைச்சிட்டு இது ஒரு மாயை என்ற பிம்பத்துல இருக்கு. நீ வந்து இந்த உடம்பு மட்டும் இல்லப்பா, நீ உண்மையான ஆத்மா, உன்னோட உண்மையான கனெக்ஷன் பகவான் கிட்ட, டைரக்ட் கனெக்ஷன் பகவான் கிட்ட பண்ணணும். அந்த கனெக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணும் போது, பகவானோட டைரக்ஷன் கனெக்ஷன் கிடைக்கும் போது, இந்த பாடிலி கனெக்ஷன் வந்து காணா போகும் போது என்ன ஆகுது, அப்போதான் அந்த டிவைன், அந்த என்ன சொல்றது, அந்த ஆன்மீக இன்பம் வந்து அப்போதான் வந்து ஒரிஜினலா நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அந்த ஆன்மீக இன்பத்தை வந்து ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கும் போது என்ன நடக்கும்னா, இந்த பாடிலி ரிலேஷன்ஷிப், இந்த பாடிலி சம்பந்தம், உடம்பு சம்பந்தமாக இந்த எல்லாமே நம்ம காணா போயிடும். நீங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எப்பவுமே உள்ளுக்குள்ள ஆனந்தமா, அந்த ஆனந்தம் உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நீங்க பாருங்க, சில புரோபாதர் ஆட்சியெல்லாம் பாருங்க, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எப்பயுமே காமாவே இருப்பாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள அவங்க வந்து அந்த சேவா ஆனந்தத்தை உணர்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த கிருஷ்ண பக்தியில இந்த சேவை ஆனந்தத்தை நம்மளுக்கு கொடுக்கறது வந்து யாரு? இந்த கிருஷ்ண பக்தியில சேவைகள் செய்யணும், சேவை ஆனந்தம் நமக்கு கிடைக்கும், பகவான் கொடுப்பாரு. அப்ப இந்த சேவை ஆனந்தத்தை பகவான் கொடுக்குறாரு. ஆனா பகவான் யாரு மூலியமா கொடுக்குறாரு, எப்படி கொடுக்குறாரு? அந்த சேவை அந்த ஆனந்தத்தை, அந்த ஹாப்பினஸ் பகவான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஆனா எப்படி கொடுக்குறாரு? அதெல்லாம் சைத்தன்ய சரிதாமத ஆதிலீலா 7வது அத்தியாயம் 81வது ஸ்லோகத்துல, கீபா மந்திரீலா கோஷாணி கிவா தரபாலா ஜாபீதே ஜாபீதே மந்திராகரிலா பாகலா. அதாவது கிவா மந்திர டீலா கோஷாணி கிவா தாரபாலா ஜபித்தே ஜபித்தே மந்திரா காரிலா பாகலா. பாகலானா நம்மளை பைத்தியமாக்குறது. அப்ப ஓ லார்ட், ஓ பகவானே,
இந்த மந்திரம் கொடுத்தது இதுக்கு என்ன இருக்கு, நான் இத ஜஸ்ட் வந்து இதை சிம்பிளா நான் வந்து நாம அந்த ஜெபம் பண்ணும் பொழுது இது என்னை வந்து மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் என்ற ஒரு கடல்ல என்னை வந்து மூழ்கி போட்டது. அதுல நான் பைத்தியமா மாறிடுறேன், அதுல நான் வந்து எனக்கு என்ன பண்றேன் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் என்னென்னமோ பண்ணுது, எவ்வளவு எனக்கு சோ மச் ஆனந்தத்தை கொடுக்குது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரி ராம 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 ஹரே ஹரே. இது வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீல ஈஸ்வர கோஸ்வாமி பாத் அவரோட குருநாதர் கிட்ட சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு. இந்த மந்திரம் என்னை வந்து டான்ஸ் ஆட வைக்குது, என்னை மண்ணுல கீழே உருள வைக்குது. ஐ ரோலிங் இன் த கிரவுண்ட், ஐ பிகம் த மேட்னர், ஐ பிகம் த கிராயர். நான் வந்து கழுவுறேன், நான் வந்து என்ன குதிக்கிறேன், நான் வந்து கீழே உருளுறேன். இந்த மந்திரம் என்னென்னவோ என்னைய பண்ணுது, இது இந்த மந்திரத்தை என்ன புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி மகாபிரபு ஸ்ரீல ஈஸ்வர கோஸ்வாமி பாத் கிட்ட சொல்றாரு. அப்ப த ரியல் எய்ம் இன் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ், இந்த கிருஷ்ண பக்தியோட உண்மையான கோல், இந்த கோர் என்னதுன்னா ஆழமான விஷயம் வந்து என்னதுன்னா, நம்ம கிருஷ்ணர் மேல அளவு கடந்த பைத்தியம் மாறணும், அளவு கடந்த இன்பத்துல மூழணும். இதுதான் இந்த கிருஷ்ண உணர்வுல இந்த கிருஷ்ண பக்தியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோலி. அதுதான் அதாவது ஸ்பிரிச்சுவல் உலகத்துல, ஆன்மீக உலகத்துல என்ன நடக்குதுன்னா, அங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் வெறும் வந்து வாயில மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் பரவி கிடக்குது. நீங்க அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு ஒட்டம்புலையும் அங்க இருக்கக்கூடிய நரம்பு ரத்தத்துக்குள்ள எல்லா பிளட்ல வந்து எப்படி பிளட் ஓடுதோ அந்த மாதிரி இந்த மகா மந்திரம் ஓடி இருக்கு. எல்லா இடத்துலயும் அவங்க பிளஷர் இன்பத்தை மட்டும் தான் அனுபவிக்கிறாங்க. அங்க வந்து துன்பமே கிடையாது, அங்க நித்திய இன்பம், நித்திய ஆனந்தம், எல்லா வகையான அலாதி சக்தி பொட்டன்சி அங்க முழுக்க முழுக்க இருக்கு. ஃபுல் ஹாப்பினஸ் தான். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு மாசம் வச்சுக்கோங்க, ஒரு மாசம் வேணும், ஒரு வாரம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் நம்ம வந்து ஃபுல்லா ஹாப்பியா இருந்தாலே அது மிகப்பெரிய விஷயம். ஒரு வாரம் ஹாப்பியா இருக்கிறதுக்குள்ள பல வகையான பிரச்சனை வந்து நம்ம கிட்ட வந்து நிற்கும். உடம்பால பிரச்சனை, மனசால பிரச்சனை, மத்தவங்களால பிரச்சனை, இயற்கையால பிரச்சனை, இந்த மாதிரி பல வகையான 3 வகையான 3 டாப்பர்ஸ் சொல்லுவாங்க. 3 வகையான மிசரிஸ், 3 வகையான துன்பங்கள் நம்மளுக்கு ஏதாச்சும் ரூபத்துல வந்து வீட்டை மண்ணுக்கு கதவு தட்டும் நம்மளைய. அப்ப நம்ம ஜஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப ஆன்மீக லோகத்துல அப்ப எந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் உணர்றாங்க. அதுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் வந்து என்னதுன்னா, அவங்க எல்லாருமே கிருஷ்ணன் மீது பைத்தியமா இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கிருஷ்ணா 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 மட்டும்தான். they don't think other than கிருஷ்ணா. அவங்க எதை பத்தியும் கிருஷ்ணா தவிர்த்து வேற எதுவும் யோசிக்கிறது. இவனுக்கு பாருங்க, பிருந்தாவன் லீலையில அந்த இந்திரன் தேவன் வந்து மழை வந்து ஃபுல்லா வந்து ரெயின் கொடுக்குறாரு, ஃபுல்லா ரெயின் மழை பெஞ்சு வெள்ளம் ஓடுது. ஆனா அந்த கோபியர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, கோபுரம் என்ன சொல்றாங்க, ஓ கிருஷ்ணா எங்களை காப்பாத்து, ஓ கிருஷ்ணா காப்பாத்து. அவங்க வந்து எப்படி நம்ம வந்து மலை மேட்டுல ஓடி போய் மலையில போய் தங்களா யோசிக்கிறேன், கிருஷ்ணா எங்களை காப்பாத்து. அங்க பெரிய பெரிய மலைகள், பெரிய பெரிய ஹீல்ஸ் அங்க இருக்கு. எல்லாரும் நினைச்சுதான் அந்த ஹீல்ஸ் மேல ஏறி நின்றுக்கலாம் தானே. நீங்க லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, அங்க கோவர்தன மலை இருக்கு, அது தவிர்த்து பல பல ஹீல்ஸ் அங்க இருக்கு, பிருந்தாவனத்துக்கு இருக்கு. வெள்ளம் வருதுன்னா அந்த மலை மேட்ல ஏறி போய் நிக்க வைங்க. அந்த மலை மேல ஏறி நின்றுட்டு அங்க ஒரு கூடாது போட்டுனா வெள்ளம் முடிஞ்சு கீழே இறங்கி வரலாமே. வெரி சிம்பிளா நீங்க லாஜிக்கா இந்த கோணத்துல நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. பட் நான் சொல்றேன், நீங்க மலை மீது ஏறி நின்றுட்டீங்கன்னா, அந்த ஹீல்ஸ் மேல நின்றுட்டீங்கன்னா, மழை பெஞ்சு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து சரி உங்க உயிரை காப்பாத்திக்க வேண்டியதான், மத்தவங்க என்ன பண்றது, மத்த காப்பாற்ற முடியாது. ஆனா அங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, சொந்தமா ஐயோ நம்மளை காப்பாத்தி சொல்லி யாருமே தப்பிச்சு போல. அவங்க எல்லாமே டிபெண்ட் ஆன் கிருஷ்ணனை நம்பி இருந்தாங்க. ஏன்னா அதே போலதான் பாருங்க, பாகவத்துல இப்ப நம்ம வந்து பாகவத படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல மகாபாரதத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, அஸ்வத்தாமன், அதாவது துரோணாச்சாரிய பையன் அஸ்வத்தாமன் பாண்டவரோட கேம்புக்குள்ள பூந்து நைட்டா ராத்திரியில பஞ்சப்பானோட 5 பசங்க அந்த கேம்புக்குள்ள தூங்கி இருக்கிறாங்க. எந்த ஒரு அறிவிப்பும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுக்காம அந்த 5 பேரோட தலையை வந்து கறக்க அறுத்து அவர் என்ன பண்ற, 5 பேர் தலையும் எடுத்து வந்து துரியோதனுக்கு வந்து கொடுக்குறாரு. பாரு துரியோதனா, நான் வந்து நான் வந்து பாண்டவரோட பசங்களோட கழுத்தை அறுத்துட்டேன். அப்புறம் பாக்குறாரு, எப்பயா நீ போய் செஞ்சேன்னு அவன் கேட்கிறாரு. இல்ல நைட்டா முடிச்சிட்டான். அப்ப துரியோதனுக்கு ஹாப்பி ஆகல. அப்ப அந்த நேரத்துல கூட
அர்ஜுனன் என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணா இது என்ன இப்படி நடந்துச்சு கிருஷ்ணா, எங்களை காப்பாத்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து இது அர்ஜுனன் கிருஷ்ணன் நோக்கி தான் இருக்கிறாரு. அதே மாதிரி பாண்டவர்கள் காட்டில் இருக்கும் போது அவங்களை வந்து எப்படியோ சாவடி நினைச்சாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டல் மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய பேலஸ் இருக்கும், மெழுகுல செஞ்சிருப்பாங்க அந்த மிகப்பெரிய அரண்மனை. அதுல வந்து அவர் சாவடி நினைச்சாங்க. அப்பயும் கிருஷ்ணர் காப்பாத்தினாரு. காட்டுல தூக்கி போட்டாங்க, அப்பயும் கிருஷ்ணன் வந்து காப்பாத்தினாரு. எல்லா சூழ்நிலையும் கிருஷ்ணர் காப்பாத்தினாரு. இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், பிரபு இப்ப வந்து 2026 பிரபு, இப்போ நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கோமே, இப்ப பிரச்சனை வந்து கூப்பிட்டா கிருஷ்ணன் காப்பாத்துவாரா அப்படி நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு காடி முன்னுக்கு எடுத்து அப்படி வருது, கிருஷ்ணா காப்பாத்துவாரா? இதெல்லாம் வந்து யார் நம்ம யோசிப்பா? நம்ம மாரி கலியுகத்துல மந்த புத்தி மக்கள் மட்டும்தான் யோசிப்போம். நம்ம பகவான் வந்து ப்ரொடெக்ஷன் எல்லா சூழ்நிலையும் கொடுப்பாரு. ப்ரொடெக்ஷன் கொடுக்குதுன்னா உங்களை வந்து காப்பாத்தி பறந்து இங்கேருந்து வந்து முன்னெடுத்து கொண்டு விடணும், அப்படிதான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். இல்ல, உங்களுடைய இந்த ஆத்மா நரகத்தை நோக்கி போகக்கூடிய பாதியில அங்கேருந்து காப்பாத்தி கூட பகவான் வந்து உங்களை வந்து பகவான் நோக்கத்தை கொண்டு போவாரு. எந்த சூழ்நிலையும் நம்மளை திருத்துவார். எப்படி வேணாலும் நம்மளை திருத்தி நம்மளை வந்து காப்பாத்தி கொண்டு வருவாரு. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை வந்து என்னதுன்னா, ஒரே ஒரு ஜாப் பண்ணது, ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, நம்ம அவருக்கு அந்த அளவு கடந்த அன்போட செய்யக்கூடிய அந்த சேவை, குரு சொல்ற பேச்சு, சாஸ்திரங்களுடைய கட்டளைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அந்த மந்திரத்தை வந்து நம்ம உச்சரிக்கும் போது அதுல மிகப்பெரிய ஆனந்தம் நம்மளுக்கு வந்து அந்த மந்திரம் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த மந்திரம் யாரும் இல்ல, கலி காளி நாமரூபி கிருஷ்ண அவதாரி. கலியுகத்துல நாமத்தோட ரூபத்துல பகவான் என்ன பண்றாரு, அதுல நாமத்துல இருக்கிறாரு. அப்ப பகவான் நம்மளுக்கு அந்த சேவை செய்யும் போது அந்த ஆனந்தம் கொடுக்குறாரு. அப்ப அந்த ஆனந்தம் கொடுக்கறதும் பகவான் தான், இந்த மந்திரமா இருக்கிறதும் பகவான் தான். உள்ளுக்குள்ள அந்த மந்திரத்தை ரிசீவ் பண்றதும், அந்த ஆனந்தம் ரிசீவ் பண்றதும் பரமாத்மா இருந்தா அவர் ஹெல்ப் பண்றாரு. எல்லா இடத்துலயும் பகவான் தான் டைரக்டா இன்டைரக்டா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. அப்ப அந்த கோபியர்கள் மாதிரி நம்ம வந்து எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. மண்மனா பவ மண் பக்தோ மண் யாபி நான் நமஸ்குரு. எப்பவுமே கிருஷ்ணர் தான். மண்மனா மனசுல எப்பவுமே புத்தில மனசுல எப்பவுமே பகவானை வந்து வச்சுக்கணும். அதனால கோபிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எதை பத்தியும் கவலை இல்லை. ஒரு தடவை நாரத முனிவர் வந்து என்ன பண்றது, பகவான் கிருஷ்ணரை துவாரைகளை சந்திக்கிறதுக்கு போறாரு. பகவான் கிருஷ்ணருக்கு சரியான காய்ச்ச. அவர் என்ன பண்றாரு, ஜோர லீலை பண்றாரு. ஜோரனா வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல்னு அர்த்தம், ஓகே, ஃபீவர். அப்ப அந்த ஜோர லீலை என்ன பண்றாரு, நாரதன் துடிச்சு போறா, ஐயோ கிருஷ்ணா உங்களுக்கு என்ன இப்படி காய்ச்சல் அடிக்குதே, நீங்க மருந்து சாப்பிடலையா? இல்லப்பா எனக்கு எந்த மருந்தும் ஏதாவது என்னோட பக்தர்களுடைய கால் தூசி இருந்துச்சுன்னா கொடுப்பா, நான் அதை மேல நெத்தியில பூசிக்கிறேன், அதுதான் எனக்கு மருந்து. இது உன்னால யாராச்சும் கொடுக்க முடிச்சா நீ போய் கேட்டு பாருங்க. அப்ப என்ன பண்றாரு, துவாரகையில் உள்ள ஒரு ராணிகள் கிட்ட போறாரு. ராணிகள் கிட்ட கேட்கிறாரு, அம்மா பகவானுக்கு வந்து காய்ச்சி அடிக்குது, அந்த காய்ச்சல் போனா உங்களுடைய திருவடி பாதத்துல இருக்கிற தூசி கொடுங்க, உங்க கால் தூசி கொடுங்க நான் வைக்கிறேன். ஐயோ எங்க கணவரோட நெத்தியில நான் போய் தூசி, நாங்க போய் எங்களோட கால் தூசி அவர் நெத்தியில போறதா, என்ன இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் ஆயிருமேனு. அப்புறம் மதுரால போறாரு. மதுரால போட்டு தேவி கிட்ட கேட்கிற, இல்ல ஐயோ பகவானுக்கு எங்களோட கால் தூசி கொடுத்தா ஐயோ நாங்க பெரும் பாவி ஆயிருமே, ஐயோ அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு எங்கெங்கயோ போறாரு. யாருமே கால் தூசி கொடுக்கல. கடைசியா வராரு, பிருந்தாவனத்துக்கு வராரு. கோபியர்கள் சொல்றாரு, கோபியர்களே பகவான் ரொம்ப வந்து சீரியஸா இருக்கிறாரு, ஐசியூல இருக்கிறாரு. டிகிரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காய்ச்சல் டிகிரி வந்து 100 மேல போகுது, அவர் காப்பாத்தணும், ஐசியூல இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணனை காப்பாத்தணும், ஹெல்ப் பண்ணுங்க. ஏஸ் நாரதே நான் என்ன பண்ணணும்னு, உங்களுடைய கால் தூசிகளை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? என்ன பண்ணாங்க கோபியர்கள், அவங்களுடைய அந்த தாவணியை எடுத்து கீழே போட்டு, துணியை கீழே போட்டு எல்லா கோபியர்களும் எகிரி அதுக்குள்ள குதிக்கிறாங்க. குதிச்சு அவங்க காலில் இருக்க தூசிகளை வந்து ஒரு மூட்டையா அவர் கட்டி என்ன பண்றாரு, எடுத்துக்கிட்டு துவாரைக்கு போறாரு. அது வந்து என்ன பண்றாரு, அதை எடுத்து வந்து கிருஷ்ணரோட தலையில பூசுறாரு. அப்பதான் வந்து காய்ச்சல் போணுச்சு. அப்ப அந்த கோபியர்கிட்ட பகவான் சரி இவர் நாரத முனிவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, கோபியர்களே நான் துவாரகைக்கு போனேன், யாரும் கொடுக்கல, எல்லாம் பயந்துட்டாங்க, பெரும் பாவமாயிரும் நினைச்சாங்க. மதுராவுக்கு போனேன், மதுராலையும் யாரும் கொடுக்கல, அவங்க ஐயோ நாங்க ஐயோ நரகத்துக்கு போயிருமே, இதெல்லாம் பெரும் பாவி, இதெல்லாம் பெரும் பாவம், இந்த மாதிரி நரகம் கேட்கலாமா, எல்லாரும் என்னை ஏசுனாங்க. பட் நான் கேட்ட உடனே எந்த ஒரு கேள்வி கேட்காம நீங்க உங்க தாவணிங்க உங்க துணி கீழே போட்டு நீங்க எல்லாரும் எகிரி குச்சி மூட்டை கட்டி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எந்த பயம் இல்லையா, நாளைக்கு நீங்க எதுவும் நரகத்துக்கு போயிட மாட்டீங்களா, பகவான் செஞ்சா அது பெரும் பாவமாயிராதா, அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையான்னு. அப்ப கோபிகள் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, பகவான் வந்து அவர் காய்ச்ச அவருடைய ஃபீவர் வந்து அவரோட ஜுரம் வந்து ஓகேவாயிடுச்சா, அதை மட்டும் எங்க கேட்டு வந்து சொல்லுங்க,
நாங்க நரகத்துக்கு போனாலும் சரி, நாங்க என்ன ஆனாலும் சரி, அது எங்களை பத்தி கவலை இல்லை. பகவான் திருப்தியா இருக்கணும், பகவான் ஹாப்பியா இருக்கணும். அதனாலதான் கோபியர்கள் இஸ் வெரி வெரி டாப் மோஸ்ட். கோபியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உயர்வானவங்க. அந்த மாதிரி நம்ம கிருஷ்ண பக்தியில எப்பவுமே பகவானுக்காக எல்லாத்தையும் பகவானோட ஹாப்பினஸ்க்காக பகவானுக்காக நம்ம செய்யணும். அப்படி செய்துமே ஆனால் நம்ம தொடர்ந்து கிருஷ்ணருடைய மணியாச்ச சரி, நான் கொஞ்சம் முடிச்சிடுறேன் நிமிஷத்துல. அந்த மாதிரி நம்ம செய்துமே ஆனால் கண்டிப்பாக சேவையோட ஆனந்தம் அது எப்படி கிடைக்குன்னா, நம்ம சேவை செய்யணும். ஆல்சோ நம்ம அந்த மந்திரம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, அந்த நாமத்தின் மூலியமாக அந்த வந்து அந்த 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 ப்ரெஷர், அந்த இன்பம் வந்து கிடைக்கும். அந்த நாமம் வந்து என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள வந்து அந்த ஹாப்பினஸ் கொடுக்கும். ரியல் ஹாப்பினஸ் நீங்க ஒரு வாட்டி அனுபவிச்சிட்டீங்கன்னா நீங்க இந்த பௌதிகோட ஆசைக்குள்ள, நீங்க பௌதிக சாக்கடையா என்ற ஆசைக்குள்ள நம்ம திருப்பி போகவே மாட்டோம். ரியல் ஹாப்பினஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்க இந்த உலகத்தோட ஹாப்பினஸ் மாதிரிதான் இருக்கும் அப்படி நினைச்சு நீங்க கால்குலேட் பண்ணவே முடியாது. ரியல் ஹாப்பினஸ் இஸ் டோட்டலி ஆப்போசிட் ஃப்ரம் த இந்த பௌதிக உலகத்தோட ஹாப்பினஸ்க்கு டோட்டல் ஆப்போசிட்ல ஆன்மீக உலகத்தோட ஹாப்பினஸ் இருக்கு. இந்த உலகத்தோட இன்பத்துக்கும் ஆன்மீக இன்பம் வந்து டோட்டலி ஆப்போசிட், டோட்டலி எதிர்மறை. அங்க வந்து டோட்டலி அந்த அங்குள்ள ஹாப்பினஸ், அங்குள்ள சந்தோஷம் டோட்டலி வேற. நீங்க இங்க இருக்கிற இங்க இருக்கக்கூடிய இன்பத்தை வச்சு நீங்க மெஷர் பண்ணவே முடியாது. இது பௌதிகமான இன்பம். தட்ஸ் வை ஸ்பிரிச்சுவல் இன்பம் வந்து முழுக்க முழுக்க எதுல இருக்கு, பகவான் காரணமற்ற கருணை கொடுத்திருக்காரு, அந்த மகா மந்திரத்துல இருக்கு. இந்த மகா மந்திரத்தை நம்ம சான் பண்ணும்போது அண்ட் ஆல்சோ சேம் டைம் நம்ம சேவை செய்யும் போது பகவான் நம்மளோட சாண்டிங் ஜபத்துல திருப்தி அடைஞ்சாருன்னா தென் நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா ஈஸ்வரபுரி மகாபுரம் சொன்னதுக்கு ஈஸ்வரபுரி என்ன சொல்றாருன்னா, சைத்த சேத்தம் ஆதிலீலா 7வது அத்தியாயம் 83வது ஸ்லோகத்துல கிருஷ்ண நாம மகா மந்திரா ஏதா ஸ்வாபாவா ஏ ஜாவே தர கிருஷ்ணா உபாஜாயே பாவா. எஸ், இந்த நாமத்துல நேச்சுரலாவே உள்ளுக்குள்ள வந்து அது ஹாப்பினஸ் உள்ளுக்குள்ள ஃபுல்லா வந்து லோட் பண்ணி இருக்கு. ஃபுல்லா வந்து ஹாப்பினஸ் இருக்கு, நேச்சுரலா உள்ளுக்குள்ள இருக்கு. யார் வந்து அதை இமீடியட்டா சான் பண்றீங்களோ, யார் உடனே அதை சான் பண்றாங்களோ அவங்க அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும். அப்ப ஆச்சரிய மகாராஜ் என்ன சொல்றாங்க, அதோட சேர்த்து அந்த ஹாப்பினஸ் கிடைக்கணும்னா சின்சியர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சின்சியரா கவனத்தோட எந்த அபராதம் இல்லாம சான் பண்ணும் போது அந்த ஹாப்பினஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இதயத்துக்குள்ள இறங்கும். புரியுதா? கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இன்னைக்குள்ள கிளாஸோட மகாபிரபு அவர் வந்து நம்மளுக்கு காரணமற்ற கருணை கொடுத்து நம்ம கிருஷ்ண பக்தியோட நோக்கத்தை வந்து கொடுக்குறாரு. கிருஷ்ண பக்தி வந்து நோக்கம் வந்து என்னதுன்னா, இந்த சேவை செய்து அந்த ஆனந்தத்துல முழுக்கணும். நம்ம சேவையில பகவான் திருப்தி அடையணும். அந்த திருப்தி அடைந்த சேவை எப்படி தெரியும்னா, நம்மளுக்கு வந்து மகா மந்திரம் மூலியமாக அந்த அந்த மந்திரம் வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஹாப்பினஸ் இன்னும் அதிகமா உணர முடியும். புரிகின்றதா? அப்ப சேவை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேவையில நம்ம எஸ்கேப் ஆகவே கூடாது. உங்களால எந்த அளவுக்கு முடியும் வந்து செய்ய முடியலன்னா பிரச்சனை இல்லை. நீங்க வந்து முடியல பிரபு, முடியல டெம்பிள் கூட சொல்லலாம். ஆனா எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களோட சேவைகளை கேட்கணும். அவங்க சொல்றாங்க, இவங்க பாக்குறாங்க, அதெல்லாம் எதை பத்தி யோசிக்காதீங்க. சேவைய வந்து முக்கியத்துவம் கொடுங்க. சேவையே நம்மளோட வாழ்க்கை, சேவையே வந்து அதுதான் நம்மளுடைய கோல். சேவை செய்தீங்கன்னா நீங்க வந்து இல்லை ஞாபகம் வச்சுங்க, இந்த பௌதிக உலகத்துல ஜஸ்ட் ஒரு 1% ஆத்மாக்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல பௌதிக உலகத்தை மாட்டிருக்காங்க. மிச்சம் 99.9 ஆத்மாக்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா உள்ளுக்குள்ள வந்து சேவைகள் செஞ்சிருக்காங்க. ஆனந்தில் எல்லாம் டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த லோகத்துக்கு போகணும் கொஞ்சம் கூட ஆசை இல்லையா? எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு. எப்படியாச்சும் அங்க போய் நம்ம வந்து சேர்ந்துடணும். சும்மா இந்த பௌதிக லோகத்தை திருப்பியும் ஜென்மா மிருத்யு ஜரா வியாதி, திருப்பியும் பிறக்குது, திருப்பியும் இறக்குது, திருப்பியும் டெத்து, திருப்பியும் வந்து ஓல்டேஜ், திருப்பியும் டிசீஸ், திருப்பியும் பர்த்து, புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி சட்டரை சயனம் ஏ சம்ஸ்காரி பௌத்த கிருப்பையா பாரி முராரி முகுந்தா, எனக்கு அந்த கருணையை கொடு. இந்த உலகத்திலேருந்து நான் வந்து இங்கே விடுபட்டு போயிடணும். பாருங்க, ஒரு ஹரிகிருஷ்ணால மட்டும் கிடையாது, எல்லா சம்பிரதாயமும் சொல்லியிருக்காங்க. சிவபெருமான சம்பிரதாயம் சொல்லிக்கிறாங்க, வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லியிருக்கிறாங்க, பல ஆச்சரியம் சொல்லிக்கிறாங்க. பஜ கோவிந்தம் மூலமதே முட்டாள் மக்களே, தயவு செய்து பகவான் நாமத்தை சொல்லுங்கப்பா. ஆதிசங்கராச்சாரிய சிவபெருமான் சொல்லியிருக்கிறாரு, உள்ளாகி பூடாகி பல்விருக்கமாகி பாம்பாகி எல்லாம் பெரியும் பிறந்துட்டியே,
ஒண்ணுவா உனக்கு ஆசை தீரல, தயவு செய்து பகவான் நாமத்தை சொல்லு, பகவான் கிட்ட போய் சேர்ந்துரு. பகவான் எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு, எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து கருணை கொடுத்துட்டே இருக்காரு. நம்ம வேலை வந்து என்ன உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப கந்த சஷ்டி கவசம் எடுத்துக்கங்க நீங்க. உதாரணத்துக்கு கந்த சஷ்டி கவசம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பாருங்க, முருகப்பெருமான அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னது சேனாதிபதியான கந்தா, முருகரும் பாத்தீங்கன்னா சிவபெருமா, அதாவது கிருஷ்ணர் தான். கந்த கவசத்தை பாருங்க, உங்களுக்கு தோல் இல்ல முருகர் காத்து இருப்பாரு, உங்களுக்கு எல்லா உடம்புல எல்லா பாகத்திலும் பகவான் வந்து முருகர் பெருமான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு எல்லா வகையான ப்ரொடெக்ஷனும் தேவர்களாலையும் சரி பகவானாலும் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னதுன்னா, பகவானுக்கு சேவை செய்து நம்ம இந்த பிறவி இதோட முடிச்சு பகவான் கிட்ட போகணும். அதுதான் நம்மளுக்கு ஒரே கோல். புரியுதா? அதுல நம்ம கிருஷ்ணபதி செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு மிகப்பெரிய வேலை வந்து என்னதுன்னா, வேலை செய்யணும். கிருஷ்ணபதி உள்ளுக்குள்ள வந்துட்டு வேலை செய்யணும், சேவை செய்யணும். அப்போதான் நம்ம வந்து சேவை ஆனந்தம் கிடைக்கும், நாம ருசி ஏற்படும், எல்லாமே நடக்கும். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. जय श्री भक्ति पुरुषा क्लास की जय, जय श्री राधा गोपाल जी की जय, जय श्री जगन्नाथ बड़े सुभद्रा महारानी की जय, राधा माधवा के श्री पूर्वादि महाराज की जय, हिताय गौर प्रेमानंदे, हरि हरि बो. हरे कृष्णा. எஸ், ஏதோ கேள்விகள்?